لم نكتب عملا يحسننا يا إنسان أنت تدعو ربك خالقنا يا إنسان أنت تفعل خيرا يهدينا كان أجلنا قاربا زوالنا من حياتنا وعلى آله أما بعد வழக்குரிய அதிபர் அவர்களே, வலைக்கல்வி பணிப்பாளர் அவர்களே, வழக்குரிய மூலவர்களே, இங்கு வீட்டிருக்கின்ற ஆசிரியர்களே, உறுப்பினர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரர்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன்னர் ஃபைசல் அவர்கள் சவுதி அரேபியாவுடைய ஆட்சியாளராக இருந்த காலகட்டத்திலே பலஸ்தீன பிரச்சனையில் ஒரு நீதியான தீர்மானத்தை அல்லது தீர்வை அமெரிக்கா பெற்றுத் தரும் வரை அந்த நாட்டுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில்லை என்று சவுதி அரேபிய மன்னர் முடிவு செய்தார். அந்த முடிவு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை, அவர்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது உருவாக்கியது. எண்ணெய் வளர்ச்சிக்காக அரபு நாடுகளில் தங்கியிருக்கின்ற மேற்கு நாடுகள் தொழில்நுட்பத்திலும் ஆயுதத்துறையிலும் அரபு நாடுகளை விட பன்மடங்கு முன்னேற்றம் கண்டவர்கள். தங்களுடைய மூலையும் தங்களிடம் இருக்கின்ற அறிவும் தொழில்நுட்பமும் இயங்க வேண்டும் என்றால் சவுதி அரேபியாவிடமும் பிற மத்திய கிழக்கு நாடுகளிடம் இருக்கின்ற எண்ணெய் வளம் மேற்கு நாடுகளுக்கு தேவை. அது தவிர்க்க முடியாத ஒரு அவசியம் என்பது நமக்கு தெரியும். இந்த சூழ்நிலையிலே அமெரிக்கா ஒரு பெரிய திட்டத்தை வகுத்தார்கள். அரபு நாடுகளிலே எண்ணெய் விலையேற்றத்தை மட்டுப்படுத்துவதற்கும் இதற்கு பின்னர் அரபு நாடுகளுக்கு ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம். அரபு நாடுகள் மட்டுமன்றி உலகத்தில் மிகவும் பொருளாதார வளம் கொண்ட பிராந்தியங்கள் நாடுகளை எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்துக் கொள்ளலாம் என்று 70களிலே அவர்கள் ஒரு திட்டத்தை வரைந்தார்கள். நான் இங்கே சொல்கின்ற இந்த விடயத்தை
மிகவும் கூர்ந்து நீங்கள் கவனியுங்கள். அவரால் நீங்கள் உலகத்தை, எங்களுடைய கல்வியை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய போக்குகளை மட்டுமல்ல, உலகத்தை எப்படி நாம் விளங்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாதை வரைபடத்தை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். இந்த உண்மைகளை நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் தேட முடியாது. சமீபத்தில் நான் ஒரு நூல் வாசித்தேன், ஒரு பொருளாதார அடியாரின் வாக்கு மூலம் என்று. அது ஆங்கிலத்திலே ஒரு ஆங்கிலேயரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஜான் பெக்கின்ஸ் என்ற ஒருவர் ஆங்கிலத்திலே எழுதிய அந்த நூல் தமிழில் ஒரு பொருளாதார அதிகாரி வாக்கு மூலம் என்ற பெயரிலே வெளிவந்திருக்கிறது. நான் வாசித்திருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான நூல்களிலே உலகத்தை எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை ஆட்சி படைக்கின்ற சக்திகள் யார், அவர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நான் வாசித்த மிகவும் அருமையான இந்த கருத்துக்களை சொல்கின்ற போது எனக்கு மேற்கூட்டது. ஒவ்வொரு நாளும் நான் இரவில் தூங்குகின்ற போது அந்த நூலிலே சில பக்கங்களை வாசிக்காமல் தூங்குவதில்லை. மிகவும் சுவாரஸ்யமான, மிகவும் அதிசயமான, எங்குமே கிடைக்காத பல தகவல்களை அந்த நூலிலே ஜான் பெக்கின்ஸ் என்பவர் முன்வைத்திருக்கிறார். ஜான் பெக்கின்ஸ் யார் என்றால் 1970களுக்கு பிறகு அமெரிக்கா அரசாங்கம் ஒரு திட்டத்தை வரைந்தது. அந்த திட்டத்தை மத்திய கிழக்கில், குறிப்பாக சவுதி அரேபியாவிலே அந்த திட்டத்திற்கு பொறுப்பாக இருந்தவர் தான் ஜான் பெக்கின்ஸ். தன்னுடைய மனச்சாட்சியை உறுதிக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய மனச்சாட்சியை இதற்கு மேலும் மூடி வைக்க முடியாது என்ற உறுதியோடு தான் எந்த அரசாங்கங்களுக்கு விசுவாசமாக இருந்தாரோ அந்த விசுவாசத்தை எல்லாம் உடைத்துக் கொண்டு மனச்சாட்சியின் குரலாக, மனச்சாட்சியின் மொழியாக அந்த நூல் வெளிவந்திருக்கிறது. அந்த நூல் சவுதி அரேபியா, இந்தோனேசியா, குவைத், பனாமா, பல்வேறுபட்ட லத்தீன் அமெரிக்க நாடுகள், எண்ணெய், கச்சா பொருட்கள், அதே போன்று உலோகப் பொருட்கள் நிரம்பி இருக்கின்ற நாடுகளுடைய அரசாங்கங்களை எங்களுடைய சொந்த கட்டுப்பாட்டில் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்று வரையப்பட்ட திட்டம். அந்த திட்டத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு பொறுப்பாக இருந்தவர் தான் ஜான் பெக்கின்ஸ் என்பவர். அவர் சொல்கிறார், அந்த திட்டம் பாருங்கள் எப்படி என்பது. அவர் 1970களில் முதன்முறையாக சவுதியுடைய தலைநகரம் ரியாதுக்கு வந்த பொழுது அங்கே ஒரு ஆணை குப்பைகளை தின்று கொண்டிருக்கிறதா. அவர் வந்ததே சவுதி அரேபியாவை எப்படி ஒரு அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தின் கீழே நாம் வைத்திருக்கலாம், வைத்துக் கொண்டு அந்த நாட்டினுடைய பல பில்லியன் டாலர் பெறுமதியான எண்ணெய் வளத்தை, பெட்ரோலியத்தை அமெரிக்காவுக்கு வருமானம் ஈட்டுகின்ற மூலமாக மாற்றலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம். ரியாதுக்கு அவர் வந்தபொழுது குப்பையை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு பகுதி பிரதமரிடம் கேட்டார், உங்களுடைய நாட்டிலே குப்பைகளை ஆடுகள் ஏன் தின்கின்றன அப்படி. அப்போது அந்த பகுதி பிரதமரை சொன்னார், நண்பரே, தன்மானமும் கௌரவமும் உள்ள ஒரு சவுதி பிரஜை ஒரு பொருள் இந்த நாட்டிலே குப்பை எண்ணப் போவதில்லை, அவர் ஒரு பொருளும் அதை எண்ண மாட்டான். ஓஹோ, அப்படியா செய்தி, நான் வந்த விஷயம் வெற்றி அளித்து விட்டது என்று ஜான் பெக்கின்ஸ் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டார். அவர்கள் அமெரிக்க அரசாங்கம் சவுதி அரேபியாவுக்கு சொன்னது, உங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சாலிட் வேஸ்ட், திண்மக் கழிவுகளை, குப்பைகளை அள்ளி துப்புரவு செய்கின்ற திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம், அதை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள். அதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நாங்கள் எங்களுடைய நாட்டில் அமெரிக்காவிலே
நிறைய குப்பை அடைகின்ற நல்ல தொழில்நுட்பம் சார்ந்த மிஷின் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் சவுதிக்குள்ள இருக்கிறோம் உழைக்கிறார்கள். அப்ப சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே 10,000 மில்லியன்கள் பெறுமதியான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. என்னென்னில் சவுதி அரேபியாவுடைய சொலிட் கேட் மேனேஜ்மெண்டை ஒரு அமெரிக்க கம்பெனி செய்யும். அதற்கு அமெரிக்காவுக்கு சவுதி அரேபிய அரசாங்கம் பல கோடி டாலர்களை வழங்கும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. பின்னர் அமெரிக்கர்கள் சொன்னார்கள், ஒரு நாடு ஒரு பாலைவனமாக இருக்கிறது, இங்கே கட்டடங்கள் இல்லை, எங்களுடைய அமெரிக்காவை வந்து பாருங்கள், கட்டட காடுகள் எவ்வளவு பிரம்மாண்டமான வயிற்கூச்சலை செய்கின்ற இழப்பை ஊற்றுகின்ற கட்டடங்களை கட்டட கலைகளில் உள்ளாக நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம். ஏன் நீங்கள் உங்களுடைய நகரங்களை இப்படி கட்ட முடியாது, கட்டக்கூடாது என்று அவர்கள் கேட்டார்கள். இவர்கள் பார்த்தார்கள், ஓகோ அப்படியே நாங்கள் செய்து கொள்ளலாம். யாருமே செய்வது? அவர் அவர்கள் சொன்னால் நாங்களே அதை செய்கின்றோம். அதற்கான ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திருந்தார்கள். ரியாத் நகரத்தில் இருக்கின்ற எல்லா கட்டடங்களையும் அமெரிக்க கம்பெனிகள் 80களிலே கட்டினார்கள். பின்னர் அவர்கள் சொன்னார்கள், இந்த கட்டடங்களை கட்டுவதற்கு சவுதி அரேபியர்கள் ஏற்றனாக ஊழியர்களாக இருக்கப் போவதில்லை, இவர்களை வெளிநாட்டில் கொண்டு வர வேண்டும், அதற்கு செய்ய வேண்டும். இன்னொரு பொருளுக்கு நீங்கள் போடுங்கள், நாங்களே அவர்களை இங்கே கொண்டு வருகின்றோம். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வந்து தங்குவதாக்கியிருந்தால் அவர்கள் இங்கே தங்குவதற்கு தனியார் வீட்டு தொகுதி வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மன்னர்கள் கேட்டார்கள். அதற்கு தனியான வீட்டு தொகுதிகளை உருவாக்குவோம், அதற்கு ஒரு ப்ராஜெக்டை போடுங்கள், ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பின்னர் சொன்னார்கள், சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வளத்தை விவாதிப்பதிருந்த சுத்தம் செய்கின்ற பணியையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஒன்றோடு சேர்ந்து நீங்கள் செய்யுங்கள். உடனடியாக அதற்கு ஒரு திட்டத்தை போட்டார்கள். அமெரிக்காவில் இருந்த அறிவியலும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி சவுதி அரேபியாவுடைய மரமட்டைகளான மன்னர்களையும் அரேபியர்களையும் எப்படி அவர்கள் 30 ஆண்டுகளாக ஏமாற்றி வருகிறார்கள் என்றால், உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கின்ற அமெரிக்காவுடைய மொத்த தேசிய வருமானத்திலே 10% பணம் சவுதி அரேபியாவிடமிருந்து மட்டும் அமெரிக்காவுக்கு கிடைக்கின்றது. இது எப்படி கிடைக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். அமெரிக்காவுடன் இருந்த மூலங்களும் அறிவும் மூலையும் டெக்னாலஜியில் இருந்தது. அவர்கள் சவுதியுடைய எண்ணெய் வருமானத்தில் வருகின்ற பெட்ரோலிய டாலர்களை மொத்த அமெரிக்காவுடைய தேசிய வருமானத்தில் 10% என்றால் யோசித்து பாருங்கள். கொலம்பியா என்ற ஒரு நாடு இருக்கிறது லத்தீன் அமெரிக்காவிலே. அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு அமெரிக்கர்கள் சொன்னார்கள், பனாமா கால்வாயினூடாக பயணம் பெறுவதற்கான உரிமையை எனக்கு பெற வேண்டும், எங்களுடைய வியாபார கிழக்குகளை லத்தீன் அமெரிக்காவை சென்று விற்பனை செய்வதற்கான என்று கேட்டார்கள். கொலம்பிய அரசாங்கம் சொல்லியிருந்தோ நாங்கள் பெறமாட்டோம் என்று. அமெரிக்க அரசாங்கம் என்ன செய்ய தெரியுமா? பனாமா என்கின்ற கொலம்பியாவிலே ஒரு மாநிலத்தில் வாழும் மக்களுக்குள்ளே ஆயுதங்களை விநியோகித்து சொன்னது, நீ அரசாங்கத்திற்கு எதிராக போராடு, நாங்களும் தலையீடு செய்கின்றோம் என்று. தனிநாட்டுக்காக போராடு என்று சொன்னார்கள். ஆயுதங்களை பனாமா மக்களுக்கு கொடுத்தார்கள். பனாமா என்பது கொலம்பியாவினுடைய ஒரு மாநிலம், ஒரு ஸ்டேட். மக்கள் மலையர்கள் போராடினார்கள். விளைவாக பனாமா என்ற ஒரு நாட்டை அமெரிக்கா தனியாக பிரித்து அந்த நாட்டில் தமக்கு சார்பான பொம்மைகளை அரசாங்கத்திலே வைத்து அவர்களோடு உதவியோடு பனாமா கால்வாயை தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக அவர்கள் பயன்படுத்துவதற்கு தொடங்கினார்கள். சுபாஷ் இந்தோனேசியாவை ஆட்சியுடைய காலத்திலே இந்தோனேசியாவுடைய முஸ்லிம் மன்னர்களை ஆட்சியாளர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைத்திருப்பதற்கு அமெரிக்கா தன்னுடைய மூளையை டெக்னாலஜியையும் பயன்படுத்தினார்கள். முழுக்க முழுக்க உலகத்தை இன்றுவரை ஆட்சி படைக்கின்ற சக்திகள் அறிவையும் தொழில்நுட்பத்தையும் எப்படி மூலதனமாக கொண்டு இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜான் பெக்கின்ஸ் தன்னுடைய மனச்சாட்சியின் ஈர்த்தலின் விளைவாக அந்த நூலிலே குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை ஆட்சி படைக்கின்ற சக்திகளிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆர்வம் என்ன தெரியுமா? இந்த அறிவும், இந்த கல்வியும், இந்த தொழில்நுட்பமும்.
இந்த அறிவியல் கல்வியும் தொழில்நுட்பத்தையும் பண்பாடுகளற்ற, ஒழுக்கமற்ற, தார்மீகமற்ற, அறம் அற்ற கல்வியாக, அறிவாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். காரணம், இந்த உலகத்தை வழிநடத்துகின்ற முஸ்லிம்களிடம் அந்த அறிவு கல்வியில் இல்லாமல் போய்விட்டது. உலகத்தை நாசமாக்குகின்ற யூத சக்திகளிடம், விரோத ஒலிகளிடம், நேற்று நாட்டவர்களிடம் அந்த அறிவியல் தொழில்நுட்பம் என்று அவர்களுக்கு அவர்களுடைய கையிலே அதை குவிந்து கிடக்கின்றன. உலகத்திற்கு தலைமை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட முஸ்லிம் சமூகத்திலும் அந்த அறிவும் கல்வியும் இல்லாமல் போனதனால் தான் உலகத்தில் என்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை வீழ்ச்சியை என்று அவர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள். எனவே நாங்கள் சொல்கின்றோம், இந்த நூற்றாண்டு, இந்த 21ஆம் நூற்றாண்டு என்பது அறிவுடைய யுகம் என்று சொல்வார்கள். இந்த நூற்றாண்டை ஆட்சி செய்வது நாலேஜ், தகவல்களும் அறிவியல் என்று சொல்வார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே யாருக்கு கடல் மாற்றம் பற்றி அறிவு இருந்ததோ, யாருடைய கையிலே கப்பல்கள் இருந்ததோ அவர்கள் இந்த உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள். வாஸ்கோடகாமா அல்லது மகரன் அல்லது பரம்பரை போன்றவர்கள் நாடுதான் தலைவன் என்ற போர்வையிலே நாடுகளை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்தியதற்கான காரணம் அவர்களுக்கு கடல்கள் நாடுகள் பற்றி அறிவு இருந்தது. இல்ல அங்கர் சரி போடுறது கடல்வாழ் வழிகள் பற்றிய அறிவும் கப்பல்களும் இருந்தவர்கள் உலகத்தை ஆட்சி படைத்தார்கள் என்று சொல்வார்கள். 20ஆம் நூற்றாண்டிலே வான்வழி பாதைகள் பற்றிய அறிவும் விமானங்களும் உள்ளவர்கள் உலகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தினார்கள். 21ஆம் நூற்றாண்டை ஆதிக்கம் செலுத்த விரும்புகின்றவர்கள் தங்களுடைய கையில் அறிவையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, கல்வியும் அறிவும் தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைமைத்துவம் வழங்குவதற்கான அடிப்படை தகுதியாகும். والذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பவர்கள் வெறுத்தாலும் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பியதற்கான நோக்கம் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா கொள்கைகள், எல்லா மதங்களையும் இஸ்லாம் வெற்றி கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் இந்த உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகின்றான். அந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அடிப்படையான தகுதி இக்ரா இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நபியே, வாசிப்பீராக, ஓதுவீராக, படிப்பீராக. அஃபலா யன்துரூன், அவர்கள் பார்க்க மாட்டார்களா? அஃபலா யததப்பரூன், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அஃபலா யதஃபக்கரூன், அவர்கள் தங்களுடைய மூளைகளால் சிந்திக்க மாட்டார்களா, ஆராய மாட்டார்களா என்று குர்ஆன் நம்மை பார்த்து கேட்கின்றது. அறிவும் ஆராய்ச்சியும் தேடும் உள்ளவர்கள்தான் பூரணமான ஈமான் உள்ளவர்களாக இருக்கலாம். குர்ஆன் பல இடங்களிலே அதை சுட்டுகின்றது.
விஞ்ஞானிகள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ் தஆலாவை அதிகம் அஞ்சுகின்றவர்கள் சயின்டிஸ்ட், விஞ்ஞானிகள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றனர். காரணம், அவர்கள் இந்த பௌதீக உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பின் அற்புதங்களை, நுணுக்கங்களை, உள்ளார்ந்த தொடர்புகளை, அதே பரிமாணங்களை பற்றி சரியான அறிவை, தெளிவை விஞ்ஞானிகள் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் கடவுளை அதிகம் அஞ்சுகிறார்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, எந்த ஒரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே 500 ரூபாய் கூலிக்காக மாரடித்துக் கொண்டு வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று எந்த ஒரு பெற்றோரும் விரும்புவதில்லை. இந்த சமூகத்திலே உயர்ந்த கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் எல்லா விடயங்களையும் தெளிவாக விளங்கிக் கொண்டு வாழ்க்கையை முகாமை செய்து சமூகத்தில் வாழ்வதற்கு தகுதியான ஒரு மனிதனாக என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் விரும்புகின்றார்கள், விரும்ப வேண்டும். அப்படி நாம் உண்மையிலே விரும்பினால், உண்மையை நாம் அப்படி எதிர்பார்த்தால், நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதுதான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உயர்ந்த பெருமையான சொத்து அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற கல்வியாகும். இந்த கல்வியை நாம் அவர்களுக்கு கொடுப்பது எல்லா பெற்றோர்கள் மீதான அடிப்படையான கடமையாகும். அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறுவது அவர்களுடைய அடிப்படையான உரிமையாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த முஸ்லிம் சமூகத்தில் இன்று எமது நாட்டை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த நாட்டிலே 10% முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள். மொத்த சனத்தொகையிலே அவர்களுடைய எண்ணிக்கை 20 லட்சம். 2 மில்லியன் முஸ்லிம்கள் இந்த நாட்டில் எல்லா இடங்களிலும் சிதறலாக வாழ்கிறார்கள். இப்படி சிதறல் வாழ்கின்ற இந்த முஸ்லிம் சமூகம் எதிர்கால நிலைகளிலே பிரச்சனைகள் இல்லாத கௌரவமான எங்களுடைய சமய சுதந்திரத்தை பேணி வாழ வேண்டும் என்றால் நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்றுதான் இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதுதான் கல்வியாக இருக்கிறது, அறிவுத்துறையாக இருக்கின்றது. பல்கலைக்கழக வீதாசாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். மொத்தமாக கடந்த ஆண்டிலே 14 பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற எல்லா பீடங்களுக்கும் சுமாராக 4.5 1400 மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள். இதற்கு முந்தைய காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது இது மிகவும் பாசிட்டிவான, சாதகமான, நம்பிக்கைக்குரிய ஒரு மாற்றம் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட நாட்டில் வாழ்கின்ற 10% முஸ்லிம்களுடைய சனத்தொகையோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜஸ்ட் ஒரு 4.5% மாணவர்கள் தான் பல்கலைக்கழகம் எங்களுடைய சமூகத்திலே செல்கிறார்கள். உயர்கல்வியை பெறுவதற்கான ஒரே வாய்ப்பு பல்கலைக்கழகம் என்று நான் கூற மாட்டேன். ஆனால் இன்று நிலவுகின்ற இருக்கின்ற கல்வி அமைப்பிலே உயர்கல்வி பெறுவதற்கான நிறுவனமாக பல்கலைக்கழகங்கள் தான் இருக்கின்றது. அதை நாங்கள் மறுக்க முடியாது. கல்வி எப்படி இந்த நாட்டிலே பாருங்கள், பகலெல்லாம் கஷ்டப்பட்டு கூலிகளாக வேலை செய்கின்ற ஒருவருக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அவருடைய உடல், அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஆயுள், அவருக்கு கிடைக்கின்ற ஓய்வுகள், நல்ல வணக்கங்கள் செய்வதற்கான நேரங்கள் என்ற ஒன்றுமே அவருக்கு எஞ்சாது. படித்தவரை நீங்கள் பாருங்கள், அவன் ஏசி அறைக்குள்ளே இருந்து கொண்டு 4 ஐடியாவை கொடுக்கிறார். மாதம் அவனுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் ஊதியம் கிடைக்கின்றது. அவன் அழகாக தொழுது கொண்டு ஓய்வேளங்களை நன்றாக கடத்திக் கொண்டு அவன் வாழ்கிறான். இதற்காகத்தான் நாங்கள் கற்பிக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இதனை முஸ்லிம் சமூகத்தில் இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த கல்வியினுடைய அக்கறை பல மட்டங்களிலே மிக வேகமாக அதிகரித்து வருகின்ற அதே நேரத்திலே பெற்றோர்கள் மத்தியிலான விழிப்புணர்வு இன்னும் எதிர்பார்த்த அளவு போதியதாக உருவாகவில்லை என்ற ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் நீடிக்கவே செய்கின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே,
எங்களுடைய பிள்ளைகள் கச்சார்கள் என்றால் நல்ல குடும்ப தலைவிகளாக தலைவர்களாக அவர்கள் குறைந்தபட்சம் இருப்பார்கள். விவாகரத்து வீதம் அதிகரித்து வருகின்ற சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். காரணம், வாழ தெரியாதவர்களாக இருக்கின்றோம். வாழ தெரிவதற்கு, நன்றாக வாழ்வதற்கும் எங்களுக்கு அறிவும் கல்வியும் தேவை. உண்மையிலே கல்வியில் நாம் பின்னடைந்திருப்பதற்கான பிரதானமான காரணம், காலாகாலமாக நாங்கள் கல்வியை விட வர்த்தகத்தை, பிசினஸை எங்களுடைய முதன்மையான அம்சமாக நாங்கள் இந்த நாட்டிலே கருதி வந்திருக்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டிலே இலங்கையுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்திலே, எக்ஸ்போர்ட் எக்கானமியிலே 60% அதிகமானவற்றை முஸ்லிம்கள் தான் செய்திருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதில் 60%மானவற்றை முஸ்லிம் மனிதர்கள் தான் செய்திருக்கிறார்கள். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி கட்டத்திலே முஸ்லிம் ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற நூலிலே பொருளியல் துறையிலே கலாநிதி பட்டம் பெற்றிருக்கின்ற டாக்டர் அமீர் அலி என்ற ஆஸ்திரேலியாவுடைய பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருக்கிறார். அவருடைய ஆய்வு தகவல்களை நாம் பார்க்கின்றோம். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே நாங்கள் தான் இலங்கையினுடைய வியாபார புள்ளிகளாக இருந்தோம். என்று சொல்லப்படுகின்ற அவர் இந்த நாட்டிலே ரப்பர் உற்பத்தியில் முக்கியமானவராக இருந்தார். கலம்பில் இருக்கின்ற கருவா தோட்டம் ஒரு காலத்திலே முஸ்லிம்களுக்குரியதாக இருந்தது. முஸ்லிம்கள் கருவா பயிற்சியிலே முன்னணியிலே இருந்தார்கள். மாணிக்க வியாபாரத்திலே கொடிகட்டி பறந்தார்கள். உள்நாட்டு வியாபாரத்திலே முஸ்லிம்களை விட யாரும் இங்கே முன்னணியிலே இருக்கவில்லை. இலங்கைக்கு முஸ்லிம்கள் வரலாற்றிலே இன்று குடியேறிய பொழுது கரையாளர்களிலே பெரும்பான்மை மக்கள் இலங்கையில் இருக்கவில்லை. அவர்கள் உள்நாடுகளிலே மாடுகளை வைத்துக் கொண்டு விளைவிக்கோடு விவசாயம் செய்து கொண்டிருந்த நிலையிலே முஸ்லிம்கள் அந்த நாட்டில் வர்த்தகத்திலே செழிப்புற்றிருந்தார்கள். புத்தகத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற மீனையும் கருவாட்டையும் கந்திராஜ்ய மன்னர்களுக்கு எடுத்துச் சென்று அங்கே விளைகின்ற பாக்குகளையும் ஏனைய பொருட்களையும் கரையோர நகரங்களுக்கு கொண்டு வந்து அவற்றை ஏற்றுமதி செய்வதிலே முஸ்லிம்கள் தான் முன்னணியிலே இருந்தார்கள். கவல வண்டிகள் என்று சொல்வார்கள். மாட்டு வண்டிகளை கட்டி பொருட்களை கரையோரங்களிலிருந்து மலைநாட்டிற்கு கொண்டு செல்வதும், மலைநாட்டிலிருந்து கரையோரங்களுக்கு கொண்டு செல்கின்ற நீண்ட வணிக பாதைகளை பயன்படுத்தி கவல முறையிலே வணிகம் செய்தவர்கள் எங்கள் நாட்டில் முஸ்லிம்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. சர்வதேச அளவிலே இந்த நாட்டை அனுபவம் செய்தவர்கள், இந்த நாட்டினுடைய விவசாய பொருளாதாரத்தை, கைத்தொழில் பொருளாதாரத்தை நோக்கி மாற்றியவர்கள், உற்பத்தி துறையை நோக்கி மாற்றியவர்கள் முஸ்லிம்கள். அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்கு இருட்டிக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். இலங்கை என்ற ஒரு நாடு இருப்பதை உலகத்திற்கு அறிவித்தவர்கள் முஸ்லிம்கள். செனட் மன்னனுடைய மகன் 2ஆம் விக்ரமராஜசிங்கன் அவருடைய ஆட்சியிலே எகிப்துக்கான தூதுவராக இருந்தவர், அரபு நாடுகளுக்கான தூதுவராக இருந்தவர் அபு உஸ்மான் என்கின்ற ஒரு முஸ்லிம். கண்டிராட்சிய காலங்களிலே மன்னர்களுக்கு மருத்துவம் செய்தவர்கள். அமுகத்திற்குள்ளே வெதராளர்கள், முகாந்திரம் வெதராளர்கள் என்று சொல்வார்கள். எல்லோருமே யூனானி பரம்பரையிலே வந்த முஸ்லிம் வைத்தியர்கள் தான் மன்னர்களுக்கு அரண்மனைகளிலே வைத்தியம் செய்திருக்கிறார்கள். அரண்மனையிலே சுவையான உணவுகளை சமைத்துக் கொடுத்தவர்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றார்கள். அரண்மனைகளிலே மன்னர்களுக்கு பொருளியத்துறை ஆலோசனை என்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த வரலாற்றை எல்லாம் இந்த தலைப்போடு சம்பந்தப்படவில்லை என்றாலும் நாம் சொல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றேன். இன்று இந்த நாட்டிலே சில சக்திகள் முஸ்லிம்கள் வந்தோரகுடிகள் என்றும் அவர்களுக்கு புனித பிரதேசத்திலே பள்ளி கட்ட முடியாது என்றும் சொல்லுகின்ற சக்திகளை நோக்கி நாம் தெளிவாக சொல்கின்றோம். எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க ஒரு முறை சொன்னார், இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் எத்தனை ஆண்டுகாலமாக இருக்கிறார்களோ இதை ஆண்டுகால நீண்ட கால வரலாறு இந்த நாட்டில் வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கும் இருக்கின்றது. அது ஒரு இருந்த விஷயம். முஸ்லிம்கள் அந்த நாட்டுக்கு நிறைய பங்களிப்புகள் செய்திருக்கிறார்கள். நேரடியாக பணம் கொடுத்து ஸ்ரீமாவின் காலத்தில் 1970களிலே நாட்டில் பயங்கரமாக பஞ்சம் ஏற்பட்ட பொழுது யோசித்து பாருங்கள். 45 ஆண்டுகளுக்கு முன்பாக 1.5 மில்லியன் 15 லட்சம் ரூபாவை
நபிமாஜா என்ற ஒரு தனிநபர் அரசாங்கத்தில் நம்முடையாக வழங்கி இருக்கின்றார் என்று கொள்பதியில் இருக்கின்ற மும்தாஜ் மஹால் ஸ்பீக்கருடைய வாக்குத்தரம் ஒரு முஸ்லீமால் அன்பளிப்பு செய்யப்பட்டது. வெளிநாட்டில் இருக்கின்ற வயது குறைந்தோரையும் ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமானது. எலிபிஸ்டன் என்ற திரையரங்கு காணி ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமானது. மறுநாள் இருக்கின்ற போலீஸ் ஸ்டேஷன் வாசிக்கு மணிக்காவுடைய காணி, கொழும்பு வேலையிலே இருக்கின்ற HSBC, அதே போன்று ரூபாய் கார்பரேஷன், இந்த இடங்களெல்லாம் முஸ்லிம்களால் அரசாங்கத்திற்கு அன்பளிப்பாக செய்யப்பட்ட காணிகள். இப்படி இந்த நாட்டினுடைய வரலாறு இருக்கின்ற பொழுது இந்த வரலாற்றை குறைந்தபட்ச முஸ்லிம்களே அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் துரதிஷ்டம். கல்வியிலே நாம் பின்னடைந்திருக்கிறோம் என்பதுதான் இதற்கான மூலவாதம். குமரிவாதமும் மாயாதன்மையும் விஜயவாதமும் கோட்டை ராஜ்யத்தை எப்படி ஆட்சியர்கள் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்த பொழுது போர்த்துகேயர்கள் இலங்கைக்கு வந்தார்கள். வந்த நேரம் என்ன நடக்கின்றது? புகழாக போர்த்துகேயர்களுடைய ஆட்சியை அங்கீகரித்து இலங்கை நாட்டை காட்டிக் கொடுத்த பொழுது மாயாதன்மை போர்த்துகேயர்களை எடுத்து போராடுகின்றான். அந்த நேரத்திலே முஸ்லிம்கள் மாயாதன்மையோடு சேர்ந்து நாட்டை காப்பதற்காக போராடினார்கள். இது இலங்கையுடைய நான் சொல்லவில்லை, முஸ்லிம்கள் சொல்லவில்லை. லோனா தேவராஜா என்ற ஒரு பெரும்பான்மையைச் சேர்ந்த சிங்கள வரலாற்று ஆசிரியர் அவரை நூலில் எழுதி வைத்திருக்கின்றார். கண்டி ராஜ்ய மன்னர்களை பாதுகாப்பதற்கு 700 முஸ்லிம் போராளிகள் அவர்களுடைய படையில இருந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே தெளிவாக பார்க்கின்றோம். அன்புக்குரிய இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இதை பேசிக்கொண்டே போகலாம். நான் இங்கே சொல்ல வந்த விடயம், இலங்கையிலே வியாபாரத்துறையிலே வர்த்தகத்திலே கொடிகட்டி பறந்தவர்கள் முஸ்லீம்கள் தான். ஆனால் அது இன்று ஒரு வரலாறாகி மாறிவிட்டது. அது ஒரு வரலாறு இன்று இல்லை. இட் வாஸ் ஹிஸ்டரி. அது ஒரு வரலாறாக இருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கட்டத்தோடு அவையெல்லாம் முடிந்துவிட்டது. ஆனால் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் வியாபார சமூகம், பிசினஸ் கம்யூனிட்டி என்று. இல்லை, நாம் வியாபாரத்தை, வர்த்தகத்தை, அதனுடைய ஆதிக்கத்தை இழந்து பல சதாப்தங்கள் ஆகிவிட்டன. கடைசியாக எங்களுடைய கையிலே டெக்ஸ்டைல் இருந்தது, அதையும் நாம் இழந்து விட்டோம். முஸ்லிம்கள் என்று எப்படி வியாபாரிகளாக இருக்கிறார்கள் என்றால், ஒரு இடத்தில் இருக்கின்ற பொருளை இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்று விற்கிறவர்களாக இருக்கிறார்களே ஒழிய எந்த துறையிலும் தனியாதிக்கம் உள்ள சமுதாயமாக நாம் பொருளாதாரத்தில் இந்த நாட்டிலே இல்லை. நாம் அதை இழந்து விட்டோம். இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. 1980களிலே ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஒரு வியாபாரி நபிராஜியாரிடம் மாணிக்கம் வாங்குவதற்காக வேறுவரையினுடைய சைனா போட்டுக்கு வந்து போன ஒரு காலம் இருந்தது. இன்றில்லை, அந்த காலம் முடிந்துவிட்டது. ஏன் வர்த்தகத்தில் நாம் ஆதிக்கம் இல்லாத வாங்கி விற்கின்ற சமுதாயமாக நாங்கள் எப்படி மாறினோம் என்று யோசித்து பார்த்திருக்கின்றோமா? ஏன் மாறினோம்? ஏனென்றால் கலாநிதி பதியுத்தீன் மஹமூத் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், முஸ்லிம் சமூகத்திலே நாம் காண்கின்ற மிகப்பெரிய குறைபாடு என்னவென்றால் அவர் கூட்டத்திலே சொல்கிறார், எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற 4 பேர் நம்முடைய சமுதாயத்தில் இன்று இல்லாமல் போய்விட்டார்கள். எதிர்காலம் பற்றி சிந்திக்கின்ற 4 பேர் எப்போது நம்முடைய சமுதாயத்திற்கு வருவார்கள்? படித்திருந்தால்தான் அவர்கள் இருப்பார்கள். கல்வி அறிவுள்ளவர்களாக இருந்தால்தான் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். நீங்கள் கேட்கலாம், எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று. அன்புக்குரிய பெற்றோர்களே, சூரத்து ரூம் என்ற அத்தியாயத்துடைய 1வது 2வது வசனங்களை பாருங்கள். பாரசீகர்கள் ரோமர்களை வெற்றி கொண்ட பொழுது அரபு நாட்டிலே வாழ்கின்ற அபூர்வாவை பார்த்து ஒரு வசனம் வருகிறது, முஸ்லிம்களே, இன்று பாரசீகர்கள் ரோமர்களை தோற்கடித்திருக்கலாம், ஆனால் எதிர்காலத்திலே ரோமர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள். உங்களை சூழ நடக்கின்ற சர்வதேச அரசியலை பற்றி குர்ஆன் சூரத்து ரூம் என்ற பெயரிலே அந்த அத்தியாயம் ஏன் இறக்க வேண்டும்? ஏன் இறக்க வேண்டும்? ரசூலுல்லாஹை பார்த்து அப்படி ஒரு வசனம் ஏன் இறங்கப்பட வேண்டும்?
ஏன் இறங்கியது என்றால், முஸ்லிம்கள் எப்பொழுதும் தங்களை சூழ என்ன நடக்கிறது, இந்த உலகத்தில் என்ன நடக்கின்றது, நாளை என்ன நடக்கும், நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன நிகழும் என்பதை முன்கூட்டியே சிந்திக்கின்றவர்களாக முஸ்லிம்கள் இருக்க வேண்டும், திட்டமிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே அல்லாஹ் கற்பிப்பதை சூரத்து ரூமிலே நாங்கள் பார்க்கின்றோம். எதிர்கால நோக்கு என்பது ஃபியூச்சரிஸ்டிக் வியூ ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பண்பு. இந்த பிரதேசத்திலே எவ்வளவு காணிகள் இருக்கிறது, 50 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்பட்டு வர முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தூரம் காணிகள் இருக்கும், இந்த பாடசாலைக்கு எவ்வளவு காணி இருக்கும், இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை பிள்ளைகள் படிப்பார்கள், அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்று இன்று சிந்திப்பது இஸ்லாமிய கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். நாம் அப்படி சிந்திக்கின்றோமா? நமக்கு சிந்தனை இருக்கிறதா? அது ஏன் இல்லாமல் போயிருக்கிறது என்றால், கல்வியிலும் அறிவிலும் நாம் மிகவுமே பின்தங்கி இருக்கின்றோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த ஒட்டுமொத்தமான கல்வி வீழ்ச்சியை பற்றி பேசுவதோ, அதற்கு பெற்றோர்களா, ஆசிரியர்களா, அதிபர்களா யார் காரணம் என்று விவாதம் செய்வதோ என்னுடைய நோக்கம் அல்ல. நான் இங்கே வந்தது, இந்த உரையினுடைய பிரதானமான உள்ளடக்கம் இந்த கல்வியை மேம்படுத்துவதாக இருந்தால் பெற்றோர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், what is to be done, எதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்பதல்ல, what is to be done, நாம் என்ன செய்ய வேண்டும். நீங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது, உங்களுடைய வீட்டிலே பிள்ளைகள் அமைதியாக இருந்து படிப்பதற்கான ஒரு ஆரோக்கியமான சூழலை, ஒரு அழகான ஆரோக்கியமான ஒரு சூழலை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். எப்படி அந்த ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும்? வீடுகளிலே அமைதியாக இருந்து காற்றோட்டம் உள்ள ஒரு இடத்திலிருந்து, வெளிச்சம் உள்ள ஒரு இடத்திலிருந்து படிப்பதற்கான வசதியை நீங்கள் செய்து கொடுங்கள். ஒரு ஸ்டடி ரூமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட அதற்கு இந்த பிரத்யேகமான ஒரு மேசை கதிரையை அதற்கு நீங்கள் ஒதுக்கி கொடுக்கலாம். இருந்தால் நீண்ட நேரம் இருந்தால் சூடாக கூடிய கதிரையை கொடுக்காதீர்கள், அகலமான மேசையை கொடுங்கள். கட்டிலுக்கு தேவையான உபகரணங்கள், எக்ஸசைஸ் கோப்பி, உபகரணங்கள், பேனாக்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கொடுங்கள். மேலதிகமாக நூல்கள் வாங்க வேண்டும் என்றால் அந்த நூல்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். கற்றலுக்கான சூழல். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே நூல்களை வாசிக்கின்ற, பத்திரிகைகளை படிக்கின்ற ஒரு பழக்கத்தை உங்களுடைய ஊர்களிலே நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் மாதாந்த ஒரு பத்திரிகையை, ஒரு நூலை வாங்கி நீங்கள் வாசிக்கின்றது. உங்களுடைய பிள்ளை உங்களை பார்த்து நாளைக்கு எங்களுடைய பெற்றோர் வாசிக்கிறார்கள், நானும் வாசிப்பேன் என்று அவர்கள் வாசிப்பார்கள். நீங்கள் வாசிப்பதற்கு ஆர்வமே இல்லை, எனக்கு இந்த படிக்கிறதுல வாசிக்கிறதுல ஆர்வமே மொத்தமா இல்லை நீங்கள் கருதினால், நீங்க அதை வாங்குங்க, புத்தகத்தை வாங்குங்க, மேகசினை வாங்குங்க, பேப்பரை வாங்குங்க, உங்களோட வீட்டில் அடிக்கிறீங்க, உங்களோட பிள்ளைகள் அதை படிக்கும். கற்பதற்கு உகந்த நல்ல சூழலை, ஹவுஸ் பேஸ்ட் லேர்னிங் மேற்கு நாடுகளில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. வீட்டு மைய கற்றல். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் எல்லாம் படிக்கல, பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் விளைவுகிறார்கள், கற்கிறார்கள், வீட்டிலே ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். அதை ஞாபகத்தில் பிள்ளைகள் வைத்துக் கொள்கின்ற நேரம், இடம், வீடு, வீட்டு சூழல் நன்றாக இருக்க வேண்டும், உகந்ததாக இருக்க வேண்டும். கல்விக்கு ஏற்ற வடிவான ஒரு வீட்டு சூழல். பெற்றோர்கள் கல்வியில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், பிள்ளைகளை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள், தேவையான வசதிகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் எங்களுடைய வீடுகளிலே உருவாக்கப்பட வேண்டும். இரண்டாவது அம்சம், கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரணிகளையும் நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே எடுத்து விடுங்கள், நீக்கி விடுங்கள். கற்றலுக்கு தடையாக எங்களுடைய வீடுகளிலே என்ன இருக்கிறது? சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கின்ற டிவி கற்றலுக்கு தடையாக இருக்கலாம். சில நேரங்களிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற கணனிகள், கம்ப்யூட்டர்
கட்டளுக்கு தடையாக இருக்கலாம். சில நேரங்களிலே நாங்கள் கேட்கின்ற ரேடியோக்கள் கட்டளுக்கு தடையாக இருக்கலாம். இவற்றை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், மாலை 6 மணி முதல் 9 மணி வரை குறைந்தபட்சம் அதை ஆஃப் பண்ணி வையுங்கள். இலங்கையிலே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக சாதாரண படத்திலும் உயர் படத்திலும் இலங்கை புதிதாக நாடகாவிய ரீதியில் ஆகக்கூடிய பெரும்பாடுகளை பெற்ற பிள்ளைகளுடைய வீட்டுச் சூழல் பற்றி ஒரு கல்வியாளர் ஆய்வு செய்தார். அந்த ஆய்விலே அவர் கண்டுபிடித்த முக்கியமான முடிவு என்னவென்றால், ஓரளவிலும் ஏழவரையிலும் ஐயன் வயதாக முன்னணி இருக்கின்ற 6-7 பிள்ளைகளுடைய வீட்டிலே எந்த ஒரு வீட்டிலும் தொலைக்காட்சியோ ரேடியோவோ இல்லை. அவர்கள்தான் உயர்ந்த பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். அன்றுக்குரிய பெற்றோர்களே, இது உங்களுடைய வீடுகளிலே இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது இருக்கும். அதை கல்வேப்பிலைகள் போன்று தேவையான நேரத்தில் பயன்படுத்துகின்றவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். 6 மணி முதல் 10 மணி வரை போகின்ற எல்லா மெகா சீரிஸ்களையும் தமிழகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற குற்றங்களை வாயை திறந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் போய் படி என்று சொல்வதனால் பிள்ளைகள் படிக்கப் போவதில்லை. நீங்கள் டிவி நாடகம் பார்ப்பதில்லை என்ற தியாகத்தை செய்தால்தான் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த தொலைக்காட்சியினூடாக பிள்ளைகளுடைய கற்றல் சதவேகமாக பாதிக்கப்படுகிறது. காரணம், அமெரிக்காவில் ஒரு சேர்த்து செய்தார்கள். ஓரளவை படித்துக் கொண்டு ஒரு பிள்ளை ஸ்கூலிருந்து வெளியேறுகின்ற நேரம் தொலைக்காட்சியிலே 17,000 கொலைகளை அவன் பார்த்திருக்கிறான் என்று ஆய்வு செய்தார்கள். 17,000 கொலை சம்பவங்களை ஓரளவை முடிக்கின்ற போது அவன் டிவியிலே பார்த்து முடித்திருக்கின்றான். வன்முறைகளை பார்க்கின்றான், ஆபாசங்களை பார்க்கின்றான். இந்த வன்முறைகளை ஆபாசங்களை பார்க்கின்ற ஒரு இளம் பிள்ளை வகுப்பறையிலும் அயலிலும் வீட்டிலும் அதை செய்து பார்ப்பதற்கு தூண்டப்படுகின்றார். 1960களிலேயே இதை பற்றி ஒருவர் ஆய்வு செய்தார். ஆய்வு செய்து ஒரு கோட்பாட்டையும் உருவாக்கினார். அப்சர்வேஷனல் மாடலிங் தியரி. குழந்தை பருவத்திலும் பிள்ளை பருவத்திலும் இருக்கின்றவர்கள் எதை பார்க்கிறார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, எல்லோரிலிருந்து பார்ப்பதற்கான படங்களோ நாடகங்களோ இன்று இல்லை. ஆபாசங்கள், வன்முறைகள், பழிக்கு பழிவாங்கல்கள், ஒருவரை ஒருவர் கொலை செய்வது போன்ற மோசமான காட்சிகள் அடங்கிய இவற்றை நாம் பார்த்துக் கொண்டு பிள்ளைகளை பழியென்று நீங்கள் ஏவ வேண்டாம். நீங்கள் ஓப்பன் வையுங்கள். கற்றலுக்கு எதையெல்லாம் தடையாக இருக்குமோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் நீக்குங்கள். கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற இன்னொரு காரணி பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்கள். பெற்றோர் பிள்ளைகள் மீது நன்கு கண்காணிப்பு அவசியம். பிள்ளைகளுக்கு அடிக்கடி ஊழல் செய்ய வேண்டும். அதிகமாக வெயிலுக்குள்ளே போவாத, மழையிலே நலையாத, நோயை தேடாத. சரினால் ஸ்கூலுக்கு போறது இல்லாம போயிடும். ஸ்கூலுக்கு போகவில்லை என்றால் ஒரு கலரம் எக்ஸ்ட்ராவும் படித்தவனுக்கு விளங்காம போயிடும். கல்வியில் பின்னடைவு ஏற்படும். மேக்சிமம் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு அனுப்புவதற்கு என்ன தடை இருந்தாலும் அதை நீங்கள் நீக்க வேண்டும். பல பெற்றோர்களுடைய வறுமை பிள்ளைகளுடைய கல்விக்கு தடையாக இருக்கிறது. அந்த தடையை நீங்கள் நீக்க வேண்டும். உங்களுடைய வறுமை பிள்ளைகளுடைய கற்றலுக்கு தடையாக இருந்தால் அதனுடைய பாவத்தை வறுமையிலே பெற்றோர்கள் தான் சுமக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வி கற்கும் பிள்ளைகளுடைய உரிமை இன்று என்ன நடக்கிறது? முஸ்லிம் பள்ளிக்கூடங்களிலே 7ஆம் ஆண்டோடு 8ஆம் ஆண்டோடு 20 விதமான பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் நிற்கிறார்கள். ஓரளவு 50 வீதம் ஏழவனுக்கு போவதில்லை என்று 7 கிளாஸ் ரூம்ல எடுத்து பாருங்கள். 30 பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள் என்றால் 25 பொம்பளை பிள்ளைகளும் 5 ஆண் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். இந்த ஆண் பிள்ளைகளுக்கு என்ன நடந்திருக்கிறது? 8ஆம் ஆண்டிலே பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நீ படிச்சது போதும், ஸ்கூலுக்கு போக தேவையில்லை, கொலைக்கு போ அல்லது ஒரு கடைக்கு போ, 200 ரூபாய் பெருமை வாங்கிட்டு வருவா என்று சொல்கிறார்கள். பெரும்பாலும் அநியாயம். அல்லாஹ்விடத்திலே மறுமையில் வறுமை நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. எங்களுடைய வறுமையை, எங்களுடைய குடும்பத்தை காக்கின்ற தூக்குகின்ற கடமையை
இளம் பிஞ்சுகளை நாங்கள் ஏன் சுமத்துகின்றோம் என்று நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய பெற்றோர்களே, எப்படி வேணும் என்னுடைய பிள்ளையை கற்பிக்க வேண்டும் என்பதிலே நமக்கு கவனம் வேண்டுமே ஒழிய பள்ளிக்கூடத்தில் அவனை இடையிலே நிறுத்தி அவன் சம்பாதித்து தருவதிலே வயிறு கழுவுகின்ற மோசமான மனோநிலை என்று நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும். கட்டளுக்கு தடையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு காரணியாக இன்று இனம் காணப்பட்டிருக்கிறது வறுமை. அதுக்கு நாங்கள் தான் தீர்வு காண வேண்டுமே ஒழிய பள்ளிக்கூடத்தில் சென்று படிக்கின்ற வயதில் இருக்கின்றவரிடம் அதற்கு நாங்கள் தீர்வு காண முடியாது. எனவே இது முக்கியமான விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு வசதிகளை செய்து கொடுத்தோம், கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகளையும் நீக்கிவிட்டோம். ஆனாலும் கற்கின்ற பிள்ளைகள் கற்பதற்கு உகந்த மனோநிலையோடு இருக்கிறார்களா என்பதை உறுதி செய்வதும் பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. கற்கின்றவருடைய உள்ளம் கற்பதற்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை மேற்பார்வை செய்வதும் உறுதி செய்வதும் எப்படி? அன்புக்குரிய பெற்றோர்களே, பிரச்சனைகள், பயங்கள், கவலைகள், சிக்கல்கள் அற்ற உள்ளத்தோடு இருக்கின்ற ஒரு பிள்ளைதான் நன்றாக ஒரு விஷயத்தை விளங்கி அதிகமான விஷயங்களை ஞாபகத்திலே நிறுத்திக் கொள்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கணவன் மனைவி வீட்டிலே சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் ஒருவரோடு ஒருவர் பிள்ளைகளுக்கு முன்னால் சச்சரவுப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீட்டிலே வளர்கின்ற பிள்ளைகள் நன்றாக படிக்க மாட்டார்கள், படிக்கவே மாட்டார்கள். தெளிவாக சொல்கின்றேன், உங்களுக்குள்ள கல்வி வேறுபாடுகள் ஏற்படலாம், சர்ச்சைகள் ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் சண்டை போட வேண்டாம், சச்சரவு பட வேண்டாம், ஒருவரை ஒருவர் தூக்க வேண்டாம், ஒருவரை ஒருவர் அடிக்க வேண்டாம், ஏற்க வேண்டாம். பிள்ளைகளுடைய உள்ளங்கள் அதனால் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய கற்றல் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஸ்கூலுக்கு போவார்கள், புத்தகங்களுக்கு படிப்பார்கள், அவர்களுடைய மனதில் ஒன்றும் தங்காது. ஏன்? அவர்கள் பெற்றோரினால் உள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய பெற்றோர்களே, கற்றலுக்கு உகந்த மனோபாவத்தை உருவாக்குவதிலே வீட்டு பிரச்சனைகள், கணவன்களின் சச்சரவுகள் ஒரு காரணமாக இருந்துவிடக் கூடாது. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது விடயம், போதிய அளவு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பும் கேரியும், லவ் அண்ட் கேரிங், அன்பும் பராமரிப்பும் கண்காணிப்பும் உள்ளவர்களாக பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும். எல்லா பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் மீது அன்பு செலுத்த வேண்டும். ஏன் அன்பு செலுத்த வேண்டும்? 3 விடைகள் இருக்கிறது. ஏன் எல்லா பெற்றோர்களும் parental love and care is a must for every child. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது அவசியம். ஏன் என்பதற்கு 3 விடைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அடிப்படையான உணர்ச்சி தேவைகளில் ஒன்று, மனுஷனுக்கு 2 வகையான தேவை இருக்கிறது. ஒன்று உடல் தேவை, பசித்தால் சாப்பிட வேண்டும், பால் ஏற்பட்டால் அது நிறைவு செய்யப்பட வேண்டும். அது 2 உடல் தேவைகள். இன்னொரு தேவை இருக்கிறது, உணர்வு தேவைகள், இமோஷனல் நீட். உணர்வு தேவைகள் முதலாவது தேவைதான் லவ் அண்ட் கேரிங், அன்பும் பராமரிப்பும். எல்லா பிள்ளைகளும் பெற்றோர்களிடம் எதிர்பார்க்கின்ற தேவைகள். இந்த தேவைகள் நிறைவேற்றப்படாத பிள்ளைகள் வகுப்பறையிலே நன்றாக கற்பார்களா என்றால் கற்க மாட்டார்கள். ஏன் இந்த தேவைகள்? முதல் நியாயம், அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு இமோஷனல் தேவை. அதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. 56 வயது கொண்ட ஒருவர் என்னிடம் ஒரு ஆலோசனைக்காக வந்தார் கடந்த ஆண்டிலே. அவருடைய மனைவியோடு என்னுடைய வீட்டுக்கு வந்தார். ஒரு பெருநாள் தினத்தின் அடுத்த தினம் வந்தார். நான் கேட்டேன், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று. அவர் ஒன்றுமே பேசவில்லை, அவருடைய மனைவி தான் பேசினார். அவர் சொன்னார், சார், கடந்த 4 ஆண்டுகளாக நான் இவரை திரும்ப திரும்ப சொல்கிறேன், இவரை பெற்று வளர்த்த தாயை சென்று பார்த்து வருமாறு சொல்கிறேன். 4 வருஷமாக இவர் தன்னுடைய தாயை பார்க்காமல் இருக்கிறார். ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் கேட்டேன் அந்த கணவரிடம், ஏன் நீங்கள் அப்படி பார்க்காமல் இருக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னார், சார், எங்கள் அம்மா என்னை பெற்றது மட்டும்தான் சார், என்னை வளர்த்ததும் பராமரித்ததும் அன்பு காட்டியதும் என்னுடைய
தாயினுடைய தாயும் தகப்பனும் இந்த நான் எதிர்பார்த்த அன்பு பராமரிப்பும் என்னுடைய தாய் எனக்கு தரவில்லை, எனவே நானே சென்று அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். பாருங்கள், 56 வயதிலே பேரப்பிள்ளை கண்டதற்கு பிற்பாடும் தனக்கு தாயன்பு கிடைக்கவில்லை என்று ஒருவர் உணர்கிறார் என்றால், மனிதனுடைய உணர்ச்சி தேவைகளில் இமோஷனல் நீடிலே the love and caring ஆக முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது கேள்வி, ஏன் அன்பு காட்டப்பட வேண்டும் என்பதற்கான இரண்டாவது விடை, ஒரு பிள்ளையை, ஒரு குழந்தையை இரக்கத்தோடு பார்க்கின்ற பொழுது, அன்பாக தடவுகின்ற பொழுது, தலையை தட்டி கொடுக்கின்ற பொழுது, ஒரு புத்தம் கொடுக்கின்ற பொழுது, அந்த பிள்ளையினுடைய உடலிலே ஒரு பதார்த்தம் சுரக்கின்றது. அந்த பதார்த்தம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அப்படி அடிக்கடி தொடப்படுகின்ற, அடிக்கடி கொஞ்சப்படுகின்ற பிள்ளையினுடைய உடலிலே சுரக்கின்ற பதார்த்தம் அவருடைய உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை, இம்யூனிட்டியை அதிகரிப்பதாக பிரிட்டனிலே செய்த ஒரு ஆய்விலே கண்டுபிடித்தார்கள். எனவே அன்பு செய்யப்படுகின்ற பிள்ளைகள் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஆய்வினுடைய முடிவாக இருக்கின்றது. மூன்றாவது, ஏன் அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்பதற்கான நியாயம், ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது 40% மூளை வளர்ச்சியோடு தான் பிறக்கின்றது. 8 வயதாகின்ற பொழுது 80%, 18 வயதாகின்ற பொழுதுதான் 100% ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சி அடைகின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, இந்த மூளை அல்லாஹ்வுடைய படைப்பிலே மிகவும் அதிசயமானது, மிகவும் அற்புதமானது. சுமாராக 15 கம்ப்யூட்டர்கள், 15 கணினிகள் செய்கின்ற வேலையை ஒரு மனுஷனுடைய மூளை செய்கின்றது. மனிதனுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் அல்லாஹ் தஆலா மூளையிலே ஒவ்வொரு பகுதியை பொறுப்பாக வைத்திருக்கின்றான். உதாரணமாக, மனிதனுடைய நினைவாற்றலுக்கு மூளையிலே ஹிப்போகாம்பஸ் என்ற ஒரு பகுதி பொறுப்பாக இருக்கிறது. பின்மூளையில் இருக்கின்ற ஹிப்போகாம்பஸ் ஒரு எக்ஸிடென்டிலே ஒருவருக்கு பாதிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு நினைவாற்றல் முற்றாக இல்லாமல் போய்விடும். கம்யூனிகேஷனுக்கு, அடுத்த மனிதனோடு உறவாடுவதற்கு மூளையிலே ஒரு பகுதி இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பொருத்தமான ஒரு பதிலை ஒருவர் சொல்ல வேண்டும் என்றால் மூளையிலே அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது சரியாக தொழிற்பட வேண்டும். மனிதனுடைய அறிகை செயற்பாடுகளுக்கு மூளையிலே இருக்கின்ற நியூரல் பாத்வேஸ் என்று சொல்லப்படுகின்ற நரம்பு ஊடுகடத்திகள் என்று சொல்லப்படுகின்ற நியூரல் பாத்வே என்ற ஒரு பகுதி மூளையிலே இருக்கிறது. யாருக்கு நியூரல் பாத்வேயினுடைய எண்ணிக்கை மூளையிலே அதிகமாக இருக்குமோ அவருக்கு நினைவாற்றல், பிரச்சனை தீர்க்கும் திறன், விளங்கும் ஆற்றல், தி அண்டர்ஸ்டாண்டிங் பவர், தி மெமரி பவர், தி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இது அதிகமாக இருக்கும். 40% மூளை வளர்ச்சியோடு பிறக்கின்ற ஒரு குழந்தையினுடைய நியூரல் பாத்வேயினுடைய எண்ணிக்கையை பெற்றோர்கள் எண்ணினால் அதிகரிக்கலாம் என்று ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி அது அதிகரிக்கலாம் என்றால், அதிகமாக அன்பு செலுத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய நியூரல் பாத்வேஸ் வளர்கின்றது. எனவே பிறப்புக்கு பின்னர் மூளையிலே நியூரல் பாத்வேஸுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க விரும்பினால் அதிகரிக்கலாம். நல்ல அறிவை திறன் கொண்டவர்களாக பிள்ளைகளை மாற்றலாம். நாம் செய்வோம் எல்லாம் அன்பு பராமரிப்பை நீங்கள் செய்யுங்கள். என்ன செய்யுங்கள்? பிள்ளைகளுக்கு முற்றம் கொடுங்கள், தட்டி கொடுங்கள், முதுகை தடவுங்கள், இலக்கமாக ஒரு பார்வை வாருங்கள், பிள்ளைகளோடு பேசுங்கள், தோற்றுங்கள், கலந்து வாருங்கள், அவர்களோடு சேர்ந்து விளையாடுங்கள். முஸ்லிம்களே, உங்களுடைய திருப்பிள்ளைகளோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாடுங்கள். நான் என்னுடைய பேரப்பிள்ளையான ஹசன் ஹுசைனோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் விளையாடுகிறேன் என்று யார் சொன்னது? நம்மை விட பயங்கரமான பிஸியானவராக சொல்லியிருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொல்ல மட்டுமல்ல, ஹசன் ஹுசைனை வைத்துக் கொண்டு அவர்கள் ஓட்ட போட்டி நடத்தினார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, பிள்ளைகளை பெறுவதோடு இந்த கடமை முடிந்துவிடவில்லை. அன்பாக அவர்களோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாடுங்கள், இரக்கத்தோடு பாருங்கள், கொஞ்சம் பேசுங்கள், அவர்கள் சொல்வதை பற்றி காது வாசி கேளுங்கள். இதையெல்லாம் மூளை வளர்ச்சிக்கு துணை செய்வதாக ஆய்வுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்படி செய்யப்படுகின்ற பிள்ளைகள்
தன்னம்பிக்கையோடு நன்றாக இலக்கிய கற்றுவார்கள். ஸ்கூலுக்கு போக நேரம் நல்லா குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகள் அயன் செய்து உடுப்பாட்டி சூழ்பாட்டு அதை பொலிஸ் பண்ணி வேண்டும் என்றால் ஒரு மனோரம் பூசி அனுப்புங்க. இந்த என்ன நடக்குதுன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போகல அப்படி எல்லாம் செய்கிறார்கள். பின்னர் புனிஞ்சோட பிள்ளைய மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம் டாக்டர் வருஷமா இருக்கிறது. அவ மருந்தார் ஓய்வு கொடுக்குற சீக்கிர பிள்ளை கிட்ட போவாரா? போக மாட்டார். அவ பிள்ளை வந்து செல்லும், எனக்கு அந்த டீச்சரை பிடிக்கல, ஏன் என்னோட பேசுறது அந்த டீச்சர், அந்த பிள்ளைங்க கூட பேசுறது, என்னோட ஒரு கணக்கே எடுக்கிறது, ஏன் அவன் மனுஷன் அப்ப மாட்டானே, ஏன் இந்த பிள்ளைகிட்ட கொஞ்சம் ஏறுவாங்க கிட்ட பிள்ளை எப்படி நாங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்துகிறோமோ அப்படி பிள்ளைகளை பராமரிக்கவும் வேண்டும். இது சும்மா இருக்கா வந்து குட்டி சாப்பிட்டா அப்படி அல்ல. பிள்ளைகள் நன்றாக உடுத்திருக்கிறார்களா, ஊட்ட உடுப்பா, சுத்தமாக இருக்கிறார்களா, வருஷிருக்கிறார்களா, மனம் பூசினார்களா, நேர்த்தாவை செய்யுங்கள். அப்பொழுதுதான் இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற போதுதான் வீட்டிலே கற்றலுக்கு உகந்த மனோநிலையை நாங்கள் உருவாக்குகின்றோம். நான் இப்ப ஒரு கேள்வி கேட்பேன், நான் கடைசியா பேச்சில் சுருக்கத்தை நான் கேட்பேன், நீங்க கவனமாக கேளுங்க. ஒன்று சொன்னோம், கற்றலுக்கு உகந்த சூழலை வீட்டிலே உருவாக்குங்கள். இரண்டாவது நாள் சொன்னோம், கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற காரணிகளை நீக்குங்கள். மூன்றாவது சொன்னோம், கற்றலுக்கு உகந்த மனோநிலையை உருவாக்குவதிலே முக்கியமான ஒன்றுதான் அன்பும் பராமரிப்பும். இது பாசிட்டிவ் ரோல். இன்னொரு தொழிற்சேகமாக நம்மை நாம் அறியாமல் செய்கின்ற சில தவறுகளை உணர்வு பூர்வமாக தவிர்த்து கொள்ளவும் பெற்றோர்கள் வேண்டும். இந்த மனநிலையை பாதிக்கின்ற சில தவறு, உதாரணமாக எங்களுடைய வீட்டிலே நீங்க பார்க்கலாம் என்று நான் காலையிலே ஆசிரியர் நிகழ்ச்சியிலே சொன்னேன். சில பிள்ளைகள் வகுப்பறையிலே மிகுந்த குழப்படித்தனம் கொண்டவர்களாக இன்று இருக்கிறார்கள். யாருக்கும் கட்டுப்படுவதில்லை. ஆசிரியர் சொன்னார்களுக்கு எடுத்து பேசுவது, ஆசிரியர் இல்லாத நேரத்தில் வகுப்பறை நிகழ்ப்பை சத்தங்களை எழுப்புவது, பக்கத்திலே உள்ள மாணவர்களுக்கு கூட்டுவது, அடிப்பது, உழைப்பது, கிள்ளுவது, வகுப்பறையில் உள்ள ஒவ்வொரு உபகரணங்களையும் சேதப்படுத்துவது போன்ற மாணவர்கள் என்று எல்லா வகுப்பறைகளிலும் இருக்கிறார்கள். உண்மையில் இப்படியான மாணவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்று பெற்றோர்களை நோக்கி ஆசிரியர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். பெற்றோர்களே, இந்த பிள்ளைகளும் யாரோ ஒரு பெற்றோருக்கு பிறந்தவர்கள் தான் ஏன் அவர்கள் அசாதாரணமான உளவியல் தன்மைகளோடு இருக்கிறார்கள் என்றால், வீட்டிலே நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கின்ற முறைமை, வீட்டிலே எங்களுடைய எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் அடிப்படையான உடல் உள்ள தேவைகள் நிறைவேற்றப்படும் வகையிலே வளர்க்க வேண்டும். போலியளவு சாப்பாடு, போஷாக்கான சாப்பாடு, அன்பும் பராமரிப்பும் கொடுத்து நாம் வளர்க்க வேண்டும். இன்னொரு புறம் இந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களை பாதிக்கின்ற வகையில் எங்களுடைய நடத்தைகளை நாங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடாது. எப்படி நாங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களை பாதிக்கிறோம்? உதாரணமாக சொன்னால், என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்போடு வளர்ப்பது. பெற்றோர்களே, நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு சமமானவர்கள். நாங்கள் யாருக்கும் பாதுகாப்பு காட்டுவதில்லை. அன்பிலும் பராமரிப்பில் இவருக்கு குறைவான பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டாம். நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு உள்ள உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஒருவரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபித்தோழர்கள் வீட்டுக்கு போனார்கள். அங்கே ஒரு பிள்ளை அவரை நோக்கி ஓடி வந்தது. அன்னார் அந்த பிள்ளையை தூக்கி பெண்களுக்கு தன்னுடைய வலது காலிலே வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு பிள்ளைவர்கள் அழகி கொஞ்சம் விட்டு இடது காலிலே வைத்துக் கொண்டார்கள். வைத்துவிட்டு அந்த வீட்டுக்காக தாவி தோழரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விற்கும் ஹத்தாவின் குமுதா. பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சமத்துவமாகவும்
நீதியாகவும் நடங்கள். எந்த அளவுக்கு என்றால் முத்தம் கொடுப்பதிலும் கூட ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுப்பீங்களா? அடுத்த பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்றால் ஒருவருக்கும் கொடுக்காதீர்கள். ஜஸ்டிஸ், ஹனர், ஈக்குவாலிட்டி குழந்தை வளர்ப்பில் மிகவும் முக்கியம். நீங்கள் அப்படி வளர்க்கவில்லை என்றால் சில நேரங்கள் அந்த குடும்பத்தில் வளர்ப்பில் இருக்கலாம். அதற்காக நீங்கள் அவரை இந்த நேரம் நச்சரித்துக் கொண்டு நீ ஒன்றும் கேட்கவில்லை, சொல்லு கேட்டாளவன் கொலைப்படிக்காரன், அடுத்த மிளப்பார் இருந்தாண்டா புள்ள இப்படி இல்லையா என்று அவனை நோக்கி சொல்லியே அவனை மட்டம் தட்டி அவனுடைய உள்ளத்தில் உணர்வுகளை காயப்படுத்தி அவனுடைய உள்ளத்தை நீங்கள் பாதித்தால் அவன் கற்க மாட்டான், அவன் படிக்க மாட்டான். படிக்கிறது எப்படி போனாலும் எதிர்காலத்திலே நல்ல ஒரு மனிதனாக அவன் இருக்க மாட்டான். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இந்த பாகுபாடு எந்த பெற்றோரும் விரும்பி அந்த பாகுபாடை காட்டுவதில்லை, அறியாமல் அந்த பாகுபாடை காட்டுகின்றோம். நாம் எல்லாரும் காட்டுகின்றோம். எப்படி காட்டுகின்றோம்? ஒரு மூத்த பிள்ளை யூனிவர்சிட்டி ஸ்கூல்ல போறாங்க சில பேர், நடுவில் உள்ள சிங்கள மீடியம், கருத்துக்குள்ள தமிழ் மீடியம். ஒரு பிள்ளை என்னப்பா படிக்கணும்னு கேட்டால் ஒரு பிள்ளை இங்கிலீஷ் மீடியம், இன்னொரு சிங்கள மீடியம், கருத்துக்குள்ள தமிழ் மீடியம். படிச்சுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போய் 25 வயசாக பண்ணியதும் அந்த வயசுல அவன் என்ன சொல்லலாம் தெரியுமா? அவன் சில வயசு யூனிவர்சிட்டி ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன முடியுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க, அதான் வயசு நீங்க அறியாது. அவன் சொல்றான், சொல்ல போறான் இல்ல பல குடும்பங்களில் சொல்லி விட்டார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ் அண்ட் ஆனர்ஸ், சமத்துவம் எல்லா பிள்ளைகளும் சமம் தான். விருப்பத்தை கேட்டு படிப்பீங்க, இல்லைன்னா எல்லாரும் ஒரே மீடியத்தில் படிப்பீங்க. ஏன் நாம் வேற்றுமை காட்டுகின்றோம்? முதலாவது பிள்ளை பிறந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2வது பிள்ளை கிடைக்குது. இப்படி செய்யலாம். 2வது பிள்ளைக்கு 100% அன்பு. ஏன்? சின்ன பிள்ளை அவன்தான் தூக்குறோம், மூத்த பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப 2 பேருக்கும் இடையிலே பொறாமையை நாம் வளர்க்கின்றோம். மனிதர்களுடைய பலவீனம் அந்த பொறாமை வளர்க்கும். அது சாதாரண பொறாமை அல்ல. ஒரு தாய் 2வது குழந்தை கன்சீவ் ஆகிற நேரமே மூத்த பிள்ளைக்கு ஒரு சந்தேகம், ஏதோ ஒன்று தாயிலே நடக்கின்றது. அம்மா என்ன கொஞ்சம் தூக்குங்கோ, ஏதோ மகன் கொஞ்சம் கஷ்டமாகி ஒழித்து அவர் தாங்கி கொள்றா. அங்கிருந்தே இந்த பிரச்சனை தொடங்குகிறது. வயிறு பெருக்க அவருக்கு நல்லா வழங்குது, புள்ள வயிறு வளர்ந்து போற வழங்குது. என்னால தாயினுடைய தந்தையுடைய அன்பு குறைந்ததற்கான அடிப்படை காரணம் எனக்கு பின்னால் பிறந்திருக்கின்ற இவன் தான், இவன் தான் என்னுடைய எதிரி என்ற பொறாமையை மூத்த பிள்ளை இளைய பிள்ளையின் மீது வளர்த்துக் கொள்கின்றது. நீ சும்மா வாழுங்க, ஒரு கை குழந்தைய பக்கத்தில் வச்சு மூத்த பிள்ளை கொஞ்சம் பார்த்துல பாத்ரூம் போயிட்டு வாங்க சேர்ந்து போங்க, ஒரு தெரியாம ஒரு கீழே போட்டு ஒரு உதவி போட்டு விட்டு நிற்பான். யாரோ செஞ்சு நாளை அப்ப நான் இல்லை. அந்த பொறாமையை அப்படி வந்து கொண்டே இருக்கு. சாதாரண பொறாமை அல்ல, சௌராத்திலும் இங்கேயிலும் பொற்காரியம் வந்திருக்கின்ற பொறாமை. இவருக்கு 15 நாட்களை கிழத்துக்குள்ளே தெரிய பொறாமை. இந்த பொறாமை பிறர்களுக்கு இடையிலே உருவாவது இயல்பானதாக இருந்தாலும் அதை மேக்சிமம் குறைக்கின்ற வகையிலே எங்களுடைய பிள்ளை வளர்ப்புமாய் இருக்க வேண்டும் என்பதை பெற்றோர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பொறாமை நாம் தொடர்ந்து வளர்ப்பமாக இருந்தால் வீட்டிலே ஒரு பிள்ளை மனதில் அளவிலே பாதிக்கப்படுகின்றான். அவன் நோய்படிக்கு சென்றால் கேட்க மாட்டான். வீட்டிலே நடக்கின்ற சீன்தான் அவனுடைய மனத்திரையிலே தோன்றும். எனவே அவன் ஆசிரியர் சொல்வதை கேட்க மாட்டான். தொடர்ந்து ஆசிரியர் சொல்வதை அவன் கேட்காவிட்டால், கவனிக்காவிட்டால் ஆசிரியர் அவனை கண்டிப்பார், சில நேரம் கண்டிப்பார். அந்த தண்டனையும் கண்டிப்பும் சேர்ந்து அவனை இன்னும் குழப்படிக்காரமாக மாற்றுமே ஒழிய நாம் எதிர்பார்க்கின்ற நல்ல மாணவனாகவும் பிள்ளையால் அவனை மாற்றாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளை சமத்துவமாக நடத்தும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். எல்லா பிள்ளைகளும் எங்களுக்கு சமம், நாம் பாகுபாடு காட்டுவதில்லை. முஸ்லிம் வருகின்ற ஒரு ஹதீஸை பாருங்கள். ஒருவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தாவி போல் அழைத்துக் கொண்டு போனார். ஏனென்றால்
என்னுடைய மகனுக்கு விருப்பத்திற்குரிய ஒரு மகனுக்கு ஒரு பரிசு பொருள் அதிகம் கொண்டு கொடுக்க வேண்டும். என்னுடைய மனைவி ஒரு ஆலோசனை சொன்னால் நபிகளாரை அழைத்து வந்து அவர்களுடைய வழக்கத்தான கையால் அந்த பரிசு பொருளை கொடுங்கள் என்று என்னுடைய மனைவி சொன்னார். எனவே ரசூலுல்லாஹ் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாருங்கள் என்று அவர் அழைத்து சென்றார். உண்மையிலே அந்த சாதி தோழருடைய மனைவிக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட பிள்ளைக்கு அவருடைய கணவன் ஹதியத்தை கொடுப்பதாக தீர்மானித்த போது அந்த சாதி தோழருடைய மனைவி ஒரு அபிப்பிராயத்தை சொன்னார். அவர் சொன்னார், நீங்கள் இந்த குறிப்பிட்ட பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பது பொருத்தமானதாக எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் கொடுத்தால் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்கள், இல்லையால் ஒன்றுக்கும் கொடுக்காதீர்கள் என்று அவருடைய மனைவி சொன்னார். இவர் அதை கேட்கின்ற பாடில்லை. இதற்கு மேலே அவரோடு கருத்து வேறுபாடுபட்டால் குடும்ப பிரச்சனை வந்துவிடும் என்பதை புத்திசாலித்தனமாக புரிந்து கொண்ட அந்த சாதி தோழருடைய மனைவி ஒரு அருமையான ஒரு அறிவுபூர்வமான ஆலோசனை சொன்னார். சரி, குடும்போ ரசூல்லா கூட்டிக்கு வந்து கொடுங்க. என்பதற்கு நன்றாக தெரியும் ரசூல்லா அப்படி கொடுக்க விரும்ப மாட்டார்கள். இப்ப ரசூல் அந்த சாதிய வீட்டுக்கு போனார். கேட்டார்கள் சாதித்தவர்களை பற்றி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? சொன்னார்கள் 4 பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் அதிக கேட்கிறவங்க கொடுத்துட்டீங்களா? ஒருவருக்கும் கொடுக்கல, இவருக்கு மட்டுமா கொடுக்கல? நீங்கள் இதை கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கவில்லை, போய் வருகிறேன் என்று வந்துவிட்டார்கள். முஸ்லிமிலே சஹீஹுல் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகிட்டு சும்மா கலையல்ல, முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழருக்கு என்ன சொல்ல வருகிறார் என்று தெரியுமா? தாவிலு பைன அவுலாதிக்கும், பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதியான நடங்கள், நேர்மையான நடங்கள், சமத்துவமாக நடங்கள், பாதுகாப்பு காத்தார்கள், வேறுபாடு காட்டாதீர்கள். இது முக்கியம். பாதுகாப்பு காட்டப்படுவதாக பிள்ளைகள் எப்பொழுது உணர தலைப்படுகிறார்களோ அவர்களுடைய கற்றல் பாழாகிவிடும். பெற்றோர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 3 வரையும் சொன்னேன். தேவை செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான விடயம், பிள்ளைகளுடைய கற்றலை மேம்படுத்துவதற்கு பாடசாலையிலே கற்பிக்கின்ற வகுப்பறை ஆசிரியரோடும் ஒவ்வொரு பாட ஆசிரியரோடும் நல்ல உறவுகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள், செயல்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இதுவும் முக்கியம். மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சில பாடப்படத்தை வாங்கிக் கொண்டு சயின்ஸ் டீச்சர் வீட்டுக்கு நீங்க சும்மா போங்க. அது ஒரு லட்சம் இல்லை, சும்மா போகும். டீச்சர் சும்மா இருக்கிறீங்களா? இன்னும் வச்சு கொள்ளுங்க. எங்களை மகன் எப்படி ஒரு சப்ஜெக்ட்ல என்ன செய்யறார்? அவருடைய ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கு? இளமைகள் படிக்கிறாரா? இங்கிலீஷ் படிக்கிறாரா? நடத்தைகள், அவருடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் விசாரணை செய்யுங்க. நஷ்டம் இல்லை. நமக்கு வேண்டும் நல்ல பொருளாதாரங்களையும் ஒழுக்கத்தையும் பெற்ற பிள்ளைகளை எனக்கு வேண்டும் என்றால் அதற்கு வழிகாட்டுகின்ற ஆசிரியர்களோடு பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தொடர்பு இருக்க வேண்டும். ஆனா இன்று எனக்கு தெரியுமா, நான் காலையிலும் சொன்னேன், பெற்றோராட்சியை நாங்கள் கூட்டம் ஆட்சியில் வாங்குவோம். மொத்தமாக 500 பெற்றோர் இருந்தால் 150 பெற்றோர்கள் தான் வருவார்கள். அந்த 150 பேர்ல 140 பேர் பொம்பளை, 10 ஆண்கள் வருவாங்க. எங்கே அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணி தூங்குறாரு. என்ன சொல்லுவாங்க? சரி வாங்க பேசுவோம். எத்தனை நம்ம புள்ள படிக்குது? அது போன வருஷம் ஒரு 5 மணி 6 மணி சார், தெரியாது. அதோட கிளாஸ் டீச்சர் உங்க மகன் எத்தனை குழந்தை, அதாவது வாப்பாடு தான் கேட்கணும். 2 கொண்டு ராணி இருந்தால் கல்வியை மேம்படுத்த முடியாது. ஆசிரியர் பற்றி கண்டிப்பாக பெற்றோருக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரை பற்றி கண்டிப்பாக ஆசிரியருக்கு தெரிய வேண்டும். அப்பொழுது எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை நாங்கள் மேம்படுத்தலாம். இன்று நாங்கள் சொல்கின்ற இந்த கதைகளுக்கு தான் எல்லாம் பெரும்பான்மை சமூகத்தில்
செயலிலும் நடைமுறையிலும் இது இருக்கிறது. அவர்களுடைய சில வீடுகளிலே அல்லாதவர்களுக்கு என்னுடைய வீட்டிலே இந்தியம் வைத்திருப்பது போன்று ஹஜ் உம்ராவை செய்வதற்கு காசு சேர்ப்பதற்கு உண்டியல் இருப்பது போன்று இஸ்லாமிய இயக்கங்களுடைய தவா பணிகளுக்கான உண்டியல் இருப்பது போன்று நம்மை சூழ இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தினுடைய பலருடைய வீடுகளிலே பாடசாலைக்கான ஒரு உண்டியம் இருக்கிறது. நினைவு வைத்துக் கொள்ளும் இருக்கு. அவர்கள் அதை கவனமாக யோசிக்கிறார்கள். ஏன் உங்களோட வீட்டில அந்த உண்டியல்ல இல்லையா? சதக்கா நீ இஸ்லாமியத்தை கொடுக்கிற சதக்கா ஒன்று, பள்ளி கட்டுவதற்கு கொடுக்கிற ஒன்று சதக்கா ஒன்று. இது பெரிய சதக்கா, அதை போன்ற சதக்கா, அதற்கு நிகரான சதக்கா எந்த வகையில குறையவில்லை. ஆனால் அந்த உண்டியல் கல்வியே துன்யா கல்வி ஆசிரியர் கல்வி பிரித்து வச்சிருக்கிறோம். எப்படி பிரித்து வச்சிருக்கிறோம்? வீட்டிலே ஊழலை நல்ல திறமையான ஒரு மாணவன் நல்ல பெருமைகளை பற்றி என்ன செய்வோம்? ஏதோ பயோ மேக்ஸ் போடும். இதே நேரத்தில் உபதேசம் செய்தோம், படித்து பார்த்தோம், அவரே திருத்த முடியாத ஒன்று ஒருவர் ஒன்றுமே செய்கிறார். என்ன செய்யல மனசில் போடுங்க போட்டோம். ஏன் திறமையானவர்கள் படிக்க போறாரா? ஏன் அதுல சாவலைக்கும் என்ன விஷயம்? பாபா ஒன்று அறிவிக்கிறார். அந்த பேரோடு சொல்லுங்களேன். ஏன் இல்லை ஒருவருக்கு இல்லாத இனிமையான கருத்தாளம் உள்ள வாழ்க்கையில இல்லாத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளாச்சுன்னா பனானா ஸ்வீட் ஆயிடுச்சு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அதுக்காக மனோர் என்ன ஊரில் ஒரு பண்ணிட்டு அப்ப வாங்க கவரிட்டு கட்டமாட்டி பெறுவார். ஆனால் பக்கத்து விட்டான ஒரு காணி பிரச்சனை அசலுக்கு நாங்கள் பேசுறதில்லை. அதுக்கு வேற அசலை செஞ்சாங்க. சுந்தரமூர்த்தி நீதிபதி சுந்தரமூர்த்தி சட்டப்பிரவணி அவர் இருக்கிறவ மல்லம் நக்கும் அஞ்சல் காவியம். நீங்கள் உங்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு முஸ்லீம் அல்லாதவரிடம் அல்லாஹ் இல்லாதவரிடம் அல்லாஹ் இறைக்காரணத்தை கொண்டு நீங்கள் தீர்ப்புவதற்கால் அவர்கள் நான் காவல்கள் சொல்லுது. நானும் சொல்லியம் எங்களுக்குள்ள இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய தேவைகள் குறைபாடுகள் பற்றிய லிஸ்ட் முதலாளியாக வழிபட பள்ளிவாசல் அடித்து வருவதுதான். அப்படி இருக்கிறோமா? நாங்கள் 1870 ஆங்கிலேயர் இந்த நாட்டை ஆட்சியில் ரோமன் கத்தோலிக்க பாடசாலைகளுக்கு எந்த முஸ்லீம்கள் மதவாதி விடுவார்கள் என்பதற்காக ஆங்கிலம் படிப்பது என்று ஆலயங்கள் மத்துவா கொடுத்தார்கள். அன்புக்குரிய பெற்றோர்களே, இன்னொரு கட்டத்தில் முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? முஸ்லீம்களுக்கான தனிப்பாடசாலை உருவாக்கப்பட வேண்டும், மதீனத்துல் ஜாஹிலாவிற்கு வேண்டும் என்று போராடினார்கள். மதீனத்துல் ஜாஹிலா உருவாக்கப்பட்டது கொள்ளுங்கள். மதீனத்துல் ஜாஹிலா இங்குதான் ஜாஹிலா கல்வி. மதீனத்துல் ஜாஹிலா முதலிலே கொள்கை உருவாக்கப்பட்டது. பிறகு நாட்டின் பல பாகங்களிலே உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டது? எங்களுடைய தனித்துவம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய தமிழ் இனத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் எங்களுக்கான தனித்துவமான பாடசாலைகள் உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்ட பொழுது அந்த பாடசாலைகளை பாருங்கள். அந்த காலத்தில் இந்த அரசியல் தலைவர்கள் எவ்வளவு சூழல் உள்ளவர்கள் என்று பாருங்கள். இன்று ஒரு தனி கட்சியால் பள்ளியை உடைக்காதவர்களா என்று சொல்ல முடியாத அளவுக்கு திராணியற்றிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய அன்றைய தலைவர்கள் ஒரு தனித்தலைவர் இந்த நாட்டில் ஏற்படுத்திய மிகப்பெரிய அரசியல் சாதனைகளை இந்த ஒரு கட்சியால் செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் பலவீனப்பட்டு போயிருக்கின்றோம். அன்று வாக்குக்கு மறைக்காத வாக்கு கடிதம் அதே போன்று டிபி ராயா போன்ற தலைவர்கள் முஸ்லிம் பாடசாலை உருவாக்கி அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்று பாருங்கள். பள்ளிவாரனுக்கு பாடசாலைகளை அவர்கள் உருவாக்கினார்கள். பொழுது என்று போது அப்ப
அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களுக்கு பால்காரிகளுக்கும் இடையில எங்களுடைய முஸ்லிம் பள்ளிவாசல் தலைவர்கள் நடுவே காப்பலை போட்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் கொழும்பில் இருக்கின்ற எல்லா கிறிஸ்தவ கல்லூரிகளும் அவர்களுடைய ரோமன் கத்தோலிக்க சேர்ச்சிக்கு அறியாமல் இருப்பதை நாங்கள் என்று கொழும்புகளை பார்க்கின்றோம். அன்புக்குரிய பெற்றோர்களே, மார்க்கத்தின் கல்வியினால் ஏன் இருந்து பார்க்கின்றோம்? இந்த உரையோட பயான் என்றால் இதை விட அதிகமான பலன்கள் வந்திருக்கும். இங்கு அப்படி வரவில்லை. யாருமே இந்த பயான் பலன்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அன்புக்குரிய பெற்றோர்களே, பயானை நீங்கள் செல்வதற்கும் இந்த உரையை செய்வதற்கும் உங்களுடைய நோக்கம் இஸ்லாத்துடன் கூடியதாக இருந்தால் ஒரே சீரியாக எழுதப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டும் சமந்தான். ஆனால் நாம் சமப்படுத்தி பார்க்கின்ற மனநிலையிலே இல்லை என்ற ஒரு திருத்தம் இங்கே நீடிக்கதை செய்கின்றது. அன்புக்குரிய பெற்றோர்களே, கல்வியை பற்றி பேசுவது, கல்விக்காக உயிர் கொடுப்பது, கல்வியை முன்னேற்றுவது மிகப்பெரிய தாவா, மிகப்பெரிய சமுதாய பணி, அல்லாஹ்விடம் இருந்த கூலியை பற்றி பேசுகின்ற பணி என்பதை நினைவிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய 4வது விடயம் ஆசிரியரோடு நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள். 5வது விடயம் இந்த பாடசாலை நிர்வாகத்தோடு அறிவோடு முகாமித்துவத்தோடு நல்ல உறவுகளை பெற்றவர்களாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பாடசாலைகளை என்ன செய்யணும்? எனக்கு ஏதோ ஒன்று செய்யணும் சார், பிரின்சிபல் சார், எங்களுக்கு காசில கட்டிட என்ன வாங்கும் இந்த ஸ்கூல்ல ஒரு சேவை செய்யும்போது எங்களுக்கு காசு ஒன்றும் செலவழிக்கிறாரு, பெரிய வாங்கி அடிச்சுதான் இந்த பள்ளிக்கூடம் எங்களுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய சமுதாயத்தினுடைய பள்ளிக்கூடம், எங்களுடைய சொத்து. இங்கே நல்ல அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற வழிகளை உருவாக்குவதற்கான நல்ல தரம் முஸ்லிம் சமூகத்தில் 2600 பள்ளிவாய்கள் இருக்கின்றன, 1500 முன்பள்ளிகள் இருக்கின்றன, 650 பாதுகாவலர்கள் இருக்கின்றன, 85% பாதுகாவலர்கள் இருக்கின்றன, 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு கழகங்கள் இருக்கின்றன, 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன. இவை எல்லாவற்றிலும் முதன்மையானதும் நம்பர் 1 சமுதாய நிறுவனம் முன்னிலை பள்ளிக்கூடங்கள் தான். பள்ளிக்கூடங்களாக சேர்ந்ததையும் சரியான திசையிலே சர்ச்சைகளாக கொண்டு வருவோம் என்றிருந்தால் தாவாவை பள்ளிக்கூடத்திலிருந்தே நல்ல இஸ்லாமிய உள்ளே கொண்ட பண்பு கொண்ட அகலாசியல் ஆபாதிகள் கொண்ட மனிதர்களை பள்ளிக்கூடத்திலிருந்து எங்களுக்கு உருவாக்க முடியும். 3 வருஷம் தான் படிக்கிறார், மதியசாமில 7 வருஷம் தான் படிக்கிறார் மேக்சிமம். இந்த பள்ளிக்கூடத்தில் எத்தனை ஆண்டுகள் படிக்கிறார் நேரத்து பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் படிக்கிறார்? 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் இங்கே கடத்துகின்றார். எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கூடங்களை நல்ல இஸ்லாமிய பிள்ளை உள்ள பள்ளிக்கூடங்களாக நாம் உருவாக்குவதாக இருந்தால் இந்த நாட்டிலே தாவா நிறுவனங்களுக்கு தேவை இருக்காத அளவுக்கு மனிதர்களை இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் உருவாக்க முடியும். அன்புக்குரிய பெற்றோர்களே, மிக நீண்ட நேரம் உங்களோட உருவாகி இருக்கிறேன் என்று நினைக்கின்றோம். இது சற்று தயவாக இருக்கிறது. நிறைய விஷயங்களை நான் உங்களோட பேசியிருக்கின்றேன். எங்களுடைய பாடசாலை கல்வியை மேம்படுத்துவதாக இருந்தால் ஆசிரியருக்கு உள்ள அதே பொறுப்பு போன்று சில நேரம் அதை விடக்கூடிய பொறுப்பும் கலையும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கின்றது. நீங்க செய்ய வேண்டிய 5 விஷயங்களை நான் சமரஸ் பண்ணி சொல்கின்றேன். 1, கற்றலுக்கு ஏற்ற சூழலை நீங்கள் உருவாக்குங்கள். கற்றலுக்கு தடையாக இருக்கின்ற காரணங்களை நீக்குங்கள். கற்றலுக்கு உகந்த மனதோடு கூடிய பிள்ளைகளை உருவாக்குங்கள். ஆசிரியரோடு நண்பரோடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பாடசாலை முகாமைத்துவத்தோடு நிர்வாகத்தோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு அப்பால் சில விஷயங்கள், சில முயற்சிகள் உண்டு. முக்கியமான ஒரு முயற்சி தான் நல்ல முஸ்லிம்கள் அந்த அடையாளத்தை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் நரக நெருப்பில் விழுந்தீர்கள் என்ற பொழுது அல்லாஹ் உங்களை காப்பாற்றி உங்களுடைய உள்ளங்களிலே ஈமானை தந்து அந்த ஈமானை உங்களுக்கு அலங்கார பொருளாக அலங்காரமாக ஆக்கியிருக்கிறார் என்று
குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். சூரத்துல் ஹதீதுடைய இந்த 7வது வசனத்திலே குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஈமான் மிகவும் பெருமதியானது என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் அவருடைய தனித்துவம் அதான் அவருடைய அழகு. பியூட்டி ஆஃப் முஸ்லிம் என்ன? அவருடைய ஈமான். எல்லா விஷயத்திலும் நாம் தனித்துவமாக இருப்பதற்கான பிரதானமான அம்சம் எங்களுடைய அகீதாவும் அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கின்ற பற்றும் நம்பிக்கையின் விசுவாசமும் என்று குர்ஆன் குறிப்பிடுகிறது. எனக்கு அன்புக்குரிய பெற்றோர்களே, நாம் எல்லாரும் நல்ல ஈமான் உள்ள பெற்றோர்களாக இருந்தால் தான் என்னுடைய பிள்ளைகள் படிப்பார்கள். உலகமா பாருங்க, பிள்ளைகள் படிக்கிறதுக்கு பெஸ்ட் டைம் காலையில் 7 மார்னிங் 4 மணியிலிருந்து 8 மணி வரை பிள்ளைகளை நீங்க படிப்பீங்க. நிறைய விஷயங்களை பிள்ளையை படிப்பார்கள். லாபத்தை அதிகமாக இருக்கு. அப்படி பிள்ளைகளை படிக்கணும். கலந்துட்டு நீங்க காலத்து சொல்ல வரணும். குறைந்தபட்சம் சுபம் ஒவ்வொரு நாளும் ஜமா சொல்லுங்க. நீங்க எழுதணும். பிள்ளைகளை அனுப்புறோம். பிள்ளைகளை கொஞ்சம் ஓடுங்க, ஓடுங்க, ஓடிச்சு நீங்களும் பிள்ளைகளை கல்விக்காக துவா செய்யுங்க. பிள்ளைகளை துவா செஞ்சு படிப்பிக்க போவோம். பிள்ளைகள் நன்றாக கற்பார்கள். இது அடிப்படையான அம்சம். ஜப்பானியர்கள் ஒரு ஏக்கர் நிலத்திலிருந்து 2500 புசல் நெல்லை பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். ஜப்பானியர்கள் சொல்லவில்லை. உலகத்தில் ஒரு முயற்சி வெற்றியளிப்பது பற்றிய குர்ஆனுடைய விதியை பாருங்கள். முஸ்லிம் அல்லாத ஒருவன் எண்ணெயை, பயரை, பவரை, நல்ல தரமான விதியை விதைத்து அறுவடை செய்தால் அவன் எதிர்பார்க்கின்ற அறுவடை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் நியதி ஒப்பந்தமாகும் அவ்வாவன் அவர்கள் முயற்சித்தால் அதற்கான கதவுகளை நாம் திறக்கிறோம். ஒரு முஸ்லிம் அல்லாதவனை போன்று இதே விடயத்தை செய்தால் அதற்கு அறுவடை கிடைக்காது. காரணம், அதை செய்வதோடு தவக்குள் ரஜா சமன் விளைவு. நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். அப்படி பிள்ளைகள் படித்து வராமல் போவதானே அல்லாவோடு அவனுடைய உதவியோடு அவனுடைய தவக்குள் ரஜா எல்லா எங்களுக்கு அவசியம். அந்த தவக்குள்ளும் ரஜாவும் மற்றவருக்கு ஒரு முயற்சியிலே இல்லை என்றாலும் நோ விளைவு. அதான் அல்லாவுடைய விதி. உலக யுத்தத்தில் அல்லாஹ் மக்களை கற்பிக்கிறார். அந்த உலகத்தில் கடைசி நேரத்திலே தோல்வி அடைந்தவர்கள் சாவார்கள் கேட்டார்கள், அண்ணா ஹாரா, இந்த தோல்வி எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? எப்படி தோல்வி வரும்? ஏன் வரக்கூடாது? ரசூலுல்லாஹ் யுத்தத்தில் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அஜத்தில் முபஷிரீன் இருக்கிறார்கள், சொர்க்கத்தில் வெள்ளத்தில் உள்ளார்ந்து கண்டு பார்த்து விட்டு வந்த நபியுடைய பல்வளைந்து இருக்கிறது. அப்ப எனக்கு முடியாது என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு கேட்ட நேரம் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்கிறான். நபியை சொல்லுங்கள், ஹாலா நீங்க இந்திய அனுபவிக்கும் இந்த தோல்விக்கான காரணம் நாங்கள் அல்ல, அல்லாஹ் அல்ல, நீங்கள் தான் காரணம். நீங்கள் நபி என்ற காரணத்திற்காக, ஈமான் உயர்ந்தீர்கள் என்ற காரணத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ் இயற்றி வைத்திருக்கின்ற பௌதிக விதிகளை நீங்கள் மீறி செயற்பட்டால் சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல ரசூலுல்லாஹ்வுக்கும் தோல்வி வரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, வெண்பத்துவரையில கல்வி வர வேண்டும் என்றால் பௌதீக முயற்சிகளும் அவசியம். கிராஜுவேட் டீச்சர் வேணும், ட்ரெயின் டீச்சர் வேணும், தேர்வு டீச்சர் வேணும், பிள்ளை நல்ல படிக்க வேணும், பிள்ளை நல்ல கற்க வேணும், பேரண்ட்ஸுக்கு ஆர்வம் வேண்டும், அத்தோடு துஆவும் ரஜாவும் தவக்குலும் வேண்டும். அப்பொழுதுதான் கல்வி வளர்ச்சி அடையும். அன்புக்குரிய பெற்றோர்களே, நான் வந்து சொல்றேன், ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய சொத்து கல்வியை தவிர ஒன்றுமே கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநரை உருவாக்கியவர். அவர் போகின்ற இடங்களெல்லாம் தன்னோடு ஒரு எழுதுகோலையும் ஒரு எழுதுவதற்கான ஒரு உபகரணத்தையும் வைத்துக் கொள்வார். அவர்கள் கேட்டார்கள், என்ன நீங்க செய்றீங்க? அப்ப நீங்க மிகப்பெரிய ஆளுங்க. அவர் சொன்னார், மிகப்பெரிய அந்த கவர்மெண்ட்கிட்ட கேட்டாங்க, என்ன விஷயம் அப்பா? இல்ல, 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு மோதிரம் வந்து செய்யுங்க என்று எனக்கு ஓர்டர் தந்தா இந்த தோழ சொல்லுவார். அவர் சொன்னா, இந்த மோதிரத்துக்கு நடுவில் செய்தாண்ட விரியம் என்று வெற்றி செய்யுங்க. அந்த நான் சொன்ன கண்டும் இல்லை, கேட்டும் இல்லை, காட்டும் இல்லை,
மனவாடியில காட்டுது எங்கே கூட்டி கல்வி போட்டு போறா ஓஹோ அப்படியா ஜாலியா தன்னுடைய வயதுல எழுதார்கள் இப்படி எல்லாம் ஒரு பொம்பளை எனக்கு செஞ்சாப்பாங்க இந்த ஜாலியில் எப்படி மவுத்தாங்க தெரியுமா ஒரு முறை அவர் புத்தகங்களை வாங்கி வாங்கி அடுக்கி வைத்திருந்த அனுமாருக்கு கீழே இருந்து கொண்டு நிலத்தில் இருந்து கொண்டு ஒரு புத்தகத்தை அவர் வாசித்துக் கொண்டிருந்த நேரத்திலே அதற்கு இந்த அவருடைய அனுமாரி எப்படி அதை கதையை நினைச்சுக்கலாம் இல்லையா உறுதியா ஒன்றுமே இல்லையா புத்தகத்தை வாங்குவாரு வாசிப்பாரு மக்களுக்கு சொல்லுவார் அவ்வளவுதான் ஜாலி வாழ்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே உயிரத்தில் இருந்த புத்தகங்கள் எல்லாம் கடற்கா என்று சரிந்து அவருடைய தலையிலே விழுந்து இந்த புத்தகங்கள் போன்ற அந்த காலத்து புத்தகங்கள் மிகப்பெரிய சரி அப்படியே அவருடைய தலையிலே விழுந்து ஜாதி உயிர் போகின்ற அளவுக்கு புத்தகங்கள் அவரை மூடிக்கொண்டது. இஸ்லாமிய வரலாற்றில் அவருக்கு சொல்வார்கள் ஷஹீதுல் குதுப் என்று. ஷஹீதுல் குதுப் என்றால் புத்தகங்கள் தலையிலே விழுந்து ஷஹீதானவர் எவ்வளவு பெருமதியான மரணம் எடுத்து பாருங்க. இப்படியான அறிவு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறவர்கள் தான் முஸ்லிம்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்காவிலும் சவுதி அரேபியாவிலும் மத்திய கிழக்கிலும் ரிசர்ச் பண்ணார்கள். வருடாந்த ஒரு அமெரிக்க பிரதி எத்தனை புத்தகங்களை வாசிக்கின்றார்? மத்திய கிழக்கு இருக்கின்ற ஒரு அராபியர் எத்தனை புத்தகங்களை வாசிக்கிறார்? ஒரு அமெரிக்க பிரதியை 16 புத்தகங்களை வருடத்துக்கு வாசிக்கிறார். ஆனால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற ஒரு அரபி சராசரியாக ஒரு வருடத்திற்கு ஒரு புத்தகத்தினுடைய அரை பக்கத்தை தான் வாசிக்கின்றார். என்று சொல்லப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதி வருடத்திற்கு ஒரு புத்தகத்தினுடைய அரை பக்கத்தை தான் வாசிக்கின்றார். அன்புக்குரிய பெற்றோர்களே, நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும், புத்தகங்களை வாங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும், கல்விக்கு ஊக்கம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் நிறைய வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் உலகத்தில் தன்னை கூட இருக்கின்ற சமுதாயத்தை, தன்னுடைய குடும்பத்தை, மனைவிமார்களை எல்லோரையும் தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புகின்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ முடியும். வாழ்வதற்கான தகுதியை நாம் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறி மிக நீண்ட நேரமாக இந்த உலகை செல்வதற்கு உங்களுடைய நீராடியே அல்லாஹ் தஆலா உயர்ந்த சவாலை கூறி உங்களுக்கு பெற வேண்டும். மறுமையிலே உங்களுடைய நீதாங்கள் அதிக பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த நிறுவனத்திலிருந்தே உங்களுடைய பிள்ளைகள் நல்ல கற்றுமரங்களாக மாறுவதற்கு நான் கூறிய இந்த ஆலோசனைகளை செயல்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ள விருப்பமுள்ள பெற்றோர்களாக நீங்கள் இந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று கோரி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலேந்திய ஜனாதிபதி முஸ்லிம் பணியாளர்கள் உறுப்பினர் அஷேக் அவர்கள் அதிலிருந்து பலப்பணி சார்பாகவும் சங்கம் சார்பாகவும் நடிகர்கள் அடுத்த இறுதியாக விரைவில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி சங்கத்தினை பற்றிய ஒரு அறிமுகம் இடம்பெற இருக்கின்றது. அறிமுகப்படுத்துவதற்காக அழைக்கின்றேன் சங்கத்தின் தலைவர் இன்சிசாம் அவர்கள். இன்சிசாம் அவர்கள் பேசுவதற்கு முன்பு எனக்கு பிரச்சாரம் வழங்க வேண்டும் என்று நான் மிக அன்பாக கேட்கின்றேன். நாங்கள் இங்கு முயற்சி செய்வதெல்லாம் அன்புக்குரிய பெற்றோர்களே, நாங்கள் இங்கே முயற்சி எடுப்பதெல்லாம் எங்களுடைய பாடசாலையை முன்னேற்றுவதற்காக மாணவர்களை படிக்க வைப்பதற்கு, எங்களுடைய சமுதாயத்திலே கல்வியை இழப்பதற்கு, இதற்காக வேண்டி மாணவர்கள் உணர வேண்டும், ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நாங்கள் உணர வேண்டும். இதை உங்களுக்காக வழங்குவதற்கான முயற்சியை மாற்றிவிட்டால் நாங்கள் முயற்சித்தோம். இதற்காக கல்வியை வளர்ச்சி அடைய செய்வதற்காக நாங்கள் முயற்சித்தோம். இதற்காக வழங்கிய ஒரு முத்திரைக்கு நாங்கள் மிக அன்பாக வரவேற்கின்றோம். இதற்காக அழைப்பு விடுத்து இங்கே வந்தவர்களுக்காக உதவி நடத்திய வளவாளர்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை எதிர்பார்ப்பாளரும் பாடசாலை சார்பாகவும் உரித்தாக்கி நான் இந்த இடத்திலே விடைபெற்றுக் கொள்கிறேன்.
ஆசிரியரின் பல்வேறு நூல்கள், கல்வி சம்பந்தப்பட்ட நூல்கள் தற்பொழுது விற்பனைக்காக அது இடத்தில் இருக்கப்பட்டது. பெற்றோர்கள் உங்கள் மாணவர்களின் நலன் கருதி அந்த நூல்களை வாங்கி செல்லுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்றைய வெள்ளி தினம் நம் அனைவருக்கும் ஒரு விசேடமான ஒரு தினம். இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் எமது ஊரில் சமூக கல்வி எழுச்சி மற்றும் கல்வியின் ஊக்கமும் ஆர்வமும் பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம். எமது ஊர் அறிவியல் வளங்கள், பொருளாதார வளங்கள் நிறைந்த ஒரு வளமான ஊர். இந்த அனைத்து வளங்களையும் ஒன்றிணைத்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஒரு உன்னத நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த சிசி நிறுவனம். எமது சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமாக மாற்றும் பயணத்தின் முதல் வெற்றிப்படி இன்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இவ்வாறான சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான பல்வேறுபட்ட நிகழ்வுகளை சிசி நிறுவனம் எதிர்காலத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும். டிப்ஸ் நிறுவனம் ஆரம்ப காலத்தில் பல்வேறுபட்ட சிரமதானங்களை நடத்தி கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வி ஆங்கில மற்றும் கணித அறிவை விருத்தி செய்வதற்காக வேண்டி ஆங்கில கணித வகுப்புகள் தரம் 9, 10, 11 ஆகிய வகுப்புகளுக்கான கணித ஆங்கில வகுப்புகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாம் இளைஞர்களுக்கான விசேட ஒரு சொற்பொழிவை ஏற்பாடு செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது எமது இருக்கக்கூடிய மரங்களை பாதித்து வல்புத்துவ இந்த கிராமத்தில் ஒரு பெரிய வைத்திய முகாம் ஒன்றினையும் ஏற்பாடு செய்வதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் உயர்தர மற்றும் சாதாரண தர அனைத்து விதமான கருத்தரங்களை நடத்துவதற்கும் ஒழுங்குமுறை செய்யப்பட்டிருக்கின்றன. சிசி நிறுவனம் நாளும் நாளும் இன்று வளர்ந்து கொண்டிருக்கின்றது. பல சிரமங்களுக்கு மத்தியில் இளைஞர்களின் ஊக்கமும் தானமும் காரணமாகவே இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. இன்றைய சிறிய நிகழ்வுகள் நாளை பெரும் பெரும் நிகழ்ச்சிகளாக மாறி எமக்கு பெரிய வெற்றிகளை பெற்றுத் தர வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கட்டாயம் அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அத்துடன் இவ்வாறான சிறந்த நிகழ்வுகளை வழங்கும் போது நம்மால் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டிருந்தால் உங்கள் பெருந்தன்மையை கொண்டு என்னை மன்னித்தள்ள வேண்டும். மற்றும் நிகழ்ச்சிகளை வழங்குவதன் போது ஏதாவது நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டால் அதில் ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் உங்கள் ஆலோசனைகளை வழங்கி எங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக உங்கள் ஊக்கங்களை தருவதும் இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக்கும் பொறுப்பு உங்களுடைய குழந்தைகளின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாளைய சீட்டினை கொண்டு செல்லும் பொறுப்பு அவர்களையே சாரும். எனவே சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும்